ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நம்ம படத்தோடைய ஹீரோ பேரு தரணி, படிச்சது பிகாம். ஆனா இவருடைய ஃபுல் டைம் ஜாபே கிரிக்கெட் விளையாடுறது தாங்க. இவன் பேரு முருகன். படிப்புன்னு பார்த்தா 10ஆம் கிளாஸ் தாண்டல. இவன் வெளிநாட்டுக்கு போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கணும் இவங்க அப்பாவுக்கு ஆசை. ஆனா இவன் ஆசையெல்லாம் கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட். இவங்க தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க டீம் பேரு டோனி கிரிக்கெட் குழு. இவனுங்க கிரிக்கெட் வெறியனுங்க. இப்ப நீங்க பார்க்க போறது இவங்களுடைய கதையை தான். ஏன் உங்க கதையா கூட இருக்கலாம். பார்க்கலாமா? டேய் என்னடா நீ 6 பால் தான்டா இருக்கு, 18 ரன் அடிக்கணும்டா. அவன் வேற அப்படி பால் போட்டுட்டு இருக்கான். டேய் எங்க அப்பே ஈபி பில்லு கட்ட கொடுத்த காசுடா, அதை வச்சு பெட் மேட்ச் ஆடிட்டு இருக்கேன்டா. டேய் தெரியும்டா, அடிக்கிறேன் போடா. டேய் காலெல்லாம் உளுந்து கட் பண்ணாத போடா. ஐயோ என்னடா இப்ப போய் டொக்கு வைக்கறான்.
என்னடா அவன்? டேய் டேய் 3 பால் தான்டா இருக்கு. அடிக்கிறேன்டா போடா. 6 பாலுக்கு அப்படி தான்டா சொன்னேன். டேய் அடிக்கிறேன்டா போடா. சூப்பர் மச்சான். ஒரே ஒரு பால்டா ப்ளீஸ்டா. 6 அடிச்சிடுறா. ஏடா பாத்து போடா. போடா போடா. தள்ளிடா டேய் தள்ளிடா. ஒரு ஜானி. அந்த காலத்துல எம்ஜிஆர் பார்த்திருக்கிறேன், சிவாஜியை பார்த்திருக்கிறேன், ரஜினியை பார்த்திருக்கிறேன், கமலை பார்த்திருக்கிறேன், விஜய், அஜித், இந்த காலத்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் பார்த்திருக்கிறேன். எல்லாருக்கும் கட் அவுட் வச்சு பால் ஊத்துறீங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனா இவர் எந்த படத்துல நடிச்சாருன்னு தெரியல, என்னத்துக்குடா பால் ஊத்துறீங்க? அண்ணே இவரு இந்திய கிரிக்கெட் வீரர், பேரு மகேந்திர சிங் தோனி. நடிகர்களுக்கு பால் ஊத்துறதுல லாபம் இருக்குது, இவருக்கு பால் அபிஷேகம் பண்றதுல என்னத்த லாபம் இருக்குதுன்னு நான் கேக்குறேன். அண்ணே அவங்களால அவங்க வீட்டுக்கு தான் வருமானம், இவரால நம்ம நாட்டுக்கும் வருமானம், அதே சமயம் பெருமையும் கூட. அப்போ ஒருத்தரால நாட்டுக்கு வருமானம் தான் அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவீங்க. அப்போ என்னால நாட்டுக்கு என்ன வருமானம் சொல்றேன்னு டீட்டெயிலா கேட்டுக்காங்க. காலைல 7:30 மணி ஒரு குவார்டர், 10:30 மணி ஒரு குவார்டர், 11:30 மணிக்கு ஒரு குவார்டர். கடையே 12 மணிக்கு தானே திறப்பாங்க. கரெக்ட். நைட்டு 9:55க்கு சட்டரம் மூடும் போது ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ஃபுல்லு வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க. சரியா? அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 1.5 ஃபுல்லு தாண்ட எவ்வளவு? ஒரு 1500 மேல போகுது. அப்ப என்னால இந்த நாட்டுக்கு இவ்வளவு வருமானம் வருது, இவரு பால் அபிஷேகம் பண்ணாம எனக்கு பண்ணுங்க. அண்ணே மரியாதைன்றது நாமெல்லாம் தேடி போக கூடாது, அதுவா தானா தேடி வரணும். மெசேஜ் 1983ல கபில் தேவால நம்ம நாட்டுக்கு உலக கோப்பை கிடைச்சது. அதுக்கப்புறமா 28 வருஷமா அந்த உலக கோப்பைக்காக நம்ம நாடே தவம் இருந்துச்சு. அந்த கனவை உண்மையாக்குன மகான் இவரு. அப்படியா? ஆமாண்ணே. அப்பாலிக்கா அவருக்கு பாலாபிஷேகம் பண்றது எப்படின்னா தப்பாகும்? சூப்பர் தம்பி, நச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் வாய பத்தின்னு போடா, என் தலைவனை பத்தி எனக்கு தெரியும், நீ சிம்பிளிக்கா சொல்லிட்ட. வரேன் தம்பி. சரி. தோனி தலைவன் வாழ்க வாழ்க வாழ்க. டேய் நேத்து மேட்ச் பாத்தீங்க? பாக்கலடா, என்னாச்சு? நேத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கபடி மேட்ச் பார்த்தேன்டா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அதுல நம்ம இந்தியா டீம்ல இருந்து ஒருத்தன் போனா ஒரு ஃபர்ஸ்ட் ரைட் பாத்துக்கடா. ஓட்டுன படத்தை எத்தனை தடவை தான் ஓட்டுவீங்க? எதுக்குடா இந்த பில்டப்பு? நீங்க டீ குடிச்ச கடனை கேட்டு வேண்டானே. டேய் ஒன்று பண்றீங்களாடா? இந்த கிரிக்கெட்லாம் தூக்கி போட்டு பேசாம கபடி ஆட வரீங்களா? நீங்க டீ குடிச்ச காசே தர வேணாம். என்னடா சொல்றீங்க? அண்ணே நீங்க வேணா கபடி பிளேயரா இருக்கலாம், ஒரு 500 ரூபாய் கடனுக்காக எங்க எல்லாரையும் கபடிக்கு மாற சொல்றீங்க பாருங்க, அதான் தப்பு. ஏன் நேத்து நடந்த மேட்ச்லயும் இந்தியா தான் கோப்பையை வின் பண்ணுச்சு தெரியுமா? கிரிக்கெட்ல இந்தியா எத்தனை முறைடா வேர்ல்டு கப் வாங்கியிருக்கு? 2 முறை வாங்கியிருக்கு. இதுக்கே இந்த பீத்து பீத்திக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்குங்க, கபடி போட்டியில 2004ல இருந்து இன்னைக்கு வர எல்லா உலக கோப்பையும் நாம தாண்டா வாங்கியிருக்கோம். போங்கடா கிரிக்கெட் பைத்தியங்களா.
கபடியை பற்றி பேச்செடுத்தாலே பறந்துடுறானுங்களே. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கபடியோட பெருமை என்னன்னு உங்களுக்கு தெரியத்தாண்டா போகுது. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஸ்டாப். என் ஆள்கிட்ட லவ் சொல்ல போகிறேன். அஸ்டன்லாம் கூட இருக்கக்கூடாது. நீ கிளம்பு. அண்ணே அந்த பேட்டா ஒன்று போட்டா போடா. ஏடா புசு புசுன்னு இந்த சைகை காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா வாயில கெட்ட வார்த்தை வந்துடும். கோப்படாது செல்லம். கெட்டப்பெல்லாம் போட்டு வந்திருக்கேன். கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம் தனியாக பேசணும். அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்ல போறேன்? அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, இது பேரு சிதம்பர ரகசியம். பள்ளிக்கூடம் போற புள்ளையில இருந்து பல்லு போன கேள்வி வரைக்கும் நீ இதை சொல்லி சுத்திட்டு இருக்க. சரி, நீ கடாது கேட்டு போ. எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, அந்த கறிக்கடை பாய் உனக்கு ஃப்ரெண்டா? கவலைப்படாத செல்லம். முதல் பத்திரிக்கை அவருக்கே வச்சிருவோம். லூசு, பாய்க்கும் பாய் ஃப்ரெண்டுமே வித்தியாசம் தெரியல. இந்த லவ் வேற சொல்ல வந்துட்ட. போடா. சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி, பட்ட காயத்துக்கு மருந்து என்னடி. டேய் மச்சான், இந்த முருகன் எங்கடா போயிருப்பான்? தெரில மச்சான், நான் வீட்டில் போய் பார்த்தேன், ஆளை காணும். தூங்கி எழுந்தா நம்ம மூஞ்சில தான் முழிப்பான். நம்மகிட்ட சொல்லாம எங்கேயும் போகவும் மாட்டான். ஏய், அங்க பாரா முருகனா. இங்க என்னடா பண்றான்? டேய் முருகா, என்னடா எப்படா வந்த? எங்க வர்றது? நைட்டு பூரா இங்கே தான் தூங்கிட்டு இருந்தேன். சரி, அதை விடுங்க. கையில் விளக்கமாறு பக்கெட்டோட வந்திருக்கீங்க. வேற எங்கேயாவது பெயிண்ட் வேலை செய்ய போறீங்களா? ஏண்டா லூசு பையல, இன்னைக்கு என்ன தேதின்னு உனக்கு தெரியாது? ஆகஸ்ட் 25. போன வருஷம் இதே தேதியில நம்ம என்னடா முடிவு பண்ணோம்? என்னடா முடிவு பண்ணோம்? வருஷம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கிரவுண்டை சுத்தப்படுத்தி பேனர் கட் அவுட்லாம் வச்சு தடபுடலாம் கிரவுண்டு தினம் கொண்டாடணும்னு முடிவு பண்ணோமா இல்லையாடா? சாயிடா தரணி, எங்க அப்பன் திட்டி திட்டி என் மூளையை மங்கி போச்சுடா. வாங்கடா, முதல்ல வேலையை ஆரம்பிப்போம். வாங்கடா. இருங்கடா, இந்த கையில் கூட என் பேச்ச கேட்க மாட்டேங்குது. இருங்கடா, கட்டிட்டு வரேன். மச்சான், இங்க வந்து பாருங்கடா. என்னடா குடிச்சிட்டு பாட்டில் இங்க போட்டு வச்சிருக்கானுங்க. என்னடா இது? யாரா இந்த அநியாயத்தை பண்ணிருப்பா? டேய், நாட்டில் ஒருத்தர் 2 பேர் குடிச்சா பரவாயில்ல. இந்த கருமத்தை தான் இந்த நாடே குடிக்குதே. எவன் கண்டுபிடிக்க முடியும்? இந்த கிரவுண்டை நம்ம கோயில் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து குடிச்சிருக்கானுங்க. அவனுங்களை சும்மாவா விடுறது? என்னடா பண்ண முடியும்? முடியும்டா. அவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுவோம்டா. சரக்கு மேல சரக்கு போடுவேன், இறங்க சரக்கு மேல சரக்கு போடுவேன், இந்த கிரவுண்ட்ல உட்காந்து சரக்கு மேல சரக்கு போடுவேன். அட எங்கேயா போனீங்க, எப்பயா வருவீங்க? சரக்கு மேல சரக்கு போடுவேன். ஏன்டா லேட்டா வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு ஏதாவது சாக்கு போக சொல்லுவானு. இவனுங்களாம் சாக்கு போட்டு தான் அடிக்கணும். எவனையுமே காணுமே. இத்தனை அடியும் ஊமை குத்தெல்லாம் விழுந்திருக்கு. என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க? அடி விழுந்ததுல அடி விழுந்துச்சா? சரக்கு அடிக்கல, உனக்கு தான் தெரியுமே அதிரி புதிரியா இருக்கும்னு. அதுக்குள்ளேவா? ஆமா ஆமா. எங்க அவன்? கூட்டமா இருக்குன்னு நின்னுட்டு இருக்கானே, நீ போய் அனுப்பிடுறியா? எந்த கடையில் தான் கூட்டம் இல்ல, நான் தான் முதல்ல வந்து சீக்கிரம் வாங்கிட்டு வானே. இவன்லாம் ஒரு ஆளு. சரிண்ணா, இவர் எங்கண்ணா ஆளை காணோம்? டேய், உனக்கு தெரியாதாடா? அவன் சிக்கன் இல்லாம சரக்கு அடிக்க மாட்டான். பக்கத்துல தான் எங்கேயா போயிருப்பான். நான் பார்த்து கூப்பிட்டு வரேன், நீ உட்காரு. நம்ம கடையை விரிப்போம். டேய், என்னடா ஏன்டா அழுகுற? யாருல தெரியல, அடி என்ன சகல. நீ எதுக்கு நாளுற? ஏன்டா அழுகுற? ஒன்னையாவது அடிச்சாங்க, என் தேங்க உடஞ்சு விட்டாயடா. குழுங்குற இப்படி முத அடிச்சு போனி பண்ணது என்னதான்டா? அண்ணே, ஆளுங்க அடிச்சது இல்லண்ணே, ஏதோ நடக்குதுண்ணே. ஆபிங்க அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஆமா. டேய், இனிமே இந்த ஜென்மத்துக்கு இந்த கிரவுண்ட்ல உட்காந்து சரக்கு அடிக்க கூடாதுடா. வாங்கடா எஸ்கேப் போயிடலாம்டா. மச்சான், எப்படி கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம்ல? எப்படி ஐடியா? சூப்பர்ரா. கண்ணா, தரணி, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ, பார்த்து போயிட்டு. தேங்க்ஸ் பா. சரி, பண்றோம். டேய்,
அவனை ஒரே பால் அவுட் ஆகணும். பாலை பார்த்து போடு. பால் போறது இருக்கட்டும், வயிறு ரொம்ப பசிக்குது, அது கொஞ்சம் நீ இற போட. அட டேய், நாங்களாம் என்ன காலங்காத்தால சாப்பிட்டா வந்திருக்கோம், டீ கூட குடிக்கல தெரியுமா? என்னதான் பேசுறானுங்க மச்சான்? ஃபீல்டிங் ரெடியா? ரெடி ரெடி. போடுறா போடுறா. ஏய் புறா 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 புறா. யாரா அவன் கிரவுண்டுக்குள்ள பூசா இருக்கிறான்? டேய் டேய் ஒன்னதான்டா. என்னங்கப்பா? உங்ககிட்ட என்னடா சொன்னேன் நான்? என்னென்னவோ சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னு மறந்துட்டேனே. உளுந்தூர்பேட்டை ஆபீஸ்ல விசா வந்திருக்கு, போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா நீ பாட்டுக்கு இந்த வெட்டி பசங்க சேர்ந்து விளையாடுறதுக்கு காலையிலேயே வந்துட்டியா? என் பேச்சை கேட்க கூடாதுன்னே இருக்கியா? ஆமா, இவர் பெரிய சால்மன் பாப்பியா? இவர் பேச்ச உட்காந்து கேட்குறாங்க. டேய் அங்க என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? முகத்தை பார்த்து பேசுடா. முகத்தை பார்த்தா சொல்றேன். விசா வந்தாலும் சரி, மைடியர் போதும், மூசா வந்தாலும் சரி, வெளிநாடு போக முடியாதுன்னா போக முடியாதுதான். சீரியஸாக விளையாண்டுட்டு இருக்கும், ஏன் சும்மா சும்மா வந்து என்கிட்ட நோய் நோயின்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அது நல்லதில்ல, சொல்லிட்டேன். ஆனா விசா டைம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி. போங்க போங்க. எனக்கு வைக்கிற கச்சேரியை கோயில் திருவிழா வச்சாலும் புண்ணியமாக கிடைக்கும். மச்சான், ஏன்டா மச்சான் உங்க அப்பா கிட்ட கடந்து இந்த திட்டு வாங்குற? பேசாம அவர் சொல்ற மாதிரி நீ ஃபாரின்கே போயிடான்டா. என்னடா தானே நீயே இப்படி பேசுற? உங்களையெல்லாம் விட்டுட்டு, இந்த கிரவுண்டை விட்டுட்டு, நம்ம நாட்டை விட்டுட்டு எப்படா நான் வெளிநாடு போவேன்? என்னதான் நம்ம வெளிநாடு போய் காரு பங்களா சொத்து சோகன்னு சம்பாரிச்சாலும் அது எனக்கு அப்புறம் என் பையனுக்கு, அவனோட பையனுக்கு, அவனோட பேரனுக்கு, கொள்ளு பேரனுக்கு, அவங்க பேருக்கு போயிடும். ஆனால் நம்ம பேரில் இருக்க ஒன்னே ஒன்று, நம்ம செய்கிற சாதனை தான்டா. இந்த மண்ணிலேருந்து ஏதாச்சும் ஒன்று சாதிச்சே ஆகணும்டா. கரெக்டாக சொன்ன மச்சான். தேங்க்ஸ்ரா மச்சான். அண்ணா கொஞ்சம் இங்கே வண்டி நிறுத்துங்களேன். சரிம்மா. பாட்டி இதே எடுத்துக்கிறேன். பாட்டி நான் மொத்தம் 2 கூறு எடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா வர வழியில் பெரிய பெரிய கடைலாம் இருந்துச்சு, அங்கெல்லாம் வாங்குறத விட்டுட்டு இங்கே வந்து இந்த வயசான பாடிட்டு வாங்கிட்டு இருக்க? இல்லைண்ணே, யார்கிட்ட வாங்கினாலும் காசு கொடுத்து தான் வாங்க போறேன். அந்த காசை இந்த வயசுலயும் உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க கிட்ட வாங்கினா அவங்க உழைப்புக்கும் மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். அதான். அப்படியா? சரி உட்காருமா. வரேன். என்னடா சொல்ற? அந்த பொண்ணு அந்த அளவு அழகா? ஆமாண்டா மச்சான், அவ அழகா மட்டும் இல்ல, அடுத்தவங்க மேல ரொம்ப அக்கறை உள்ளவளாவும் இருக்கா. அதான் மச்சான், எனக்கு அவளை பார்த்தோன்னே லவ் வந்துருச்சு. ஏய், ஏதோ எதர்ச்சியா பார்த்தேன்னு சொன்னா ஓகே, அவன் மேல லவ் வந்துருச்சுன்னு சொன்னா அது கூட ஓகே. இனிமே அவளை எங்க போய் பாப்பா, எப்படி பாப்பா? இல்லடா மச்சான், நான் மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்தேன்டா. பாத்தியா? எப்படா? அம்மா சொல்லுப்பா. ஒரு பூமாலை ஒன்று கொடுங்க. காலையிலே 500 ரூபாயா? 50 ரூபா இருந்தா கொடுப்பா, என்கிட்ட சில்லறை இல்லை. அவர் கேட்ட மாலையை கொடுத்துருங்க. இந்தாங்க. ஏன்பா சில்லறை மாற்றின வர வேண்டியதானே? அந்த புள்ள பரவாயில்ல, கொடுங்க. கண்ணால் இவ கவிதை பேசுறா, என் மேலதான் கத்தி வீசுறா, கண்டபடி என்ன தாக்குறா, கணக்கு பண்ணி என்ன தூக்குறா, இவ அணைப்புல நான் மறுபடி பிறக்கிறேன், இவ சிரிப்புல நான் என்னையே மறக்கிறேன், கண்ணால்
வாலிப கவிதை பேசுறா, என் மேலதான் கத்தி வீசுறா, கண்டபடி என்ன தாக்குறா, கணக்கு பண்ணி என்ன தூக்குறா. நம்ம ஊர் ஆனந்த் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கா. அவ பேரு அஞ்சலி. ஊரு கள்ளக்குறிச்சி. பிகாம் 3rd இயர் படிக்கிறா மச்சான். ஓய், அதுக்குள்ள எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா? டேய், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்றா. அது தெரியாம நீயா லவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போய் உன் காதல சொல்ல, அந்த பொண்ணு ஐயோ நான் உங்களை அண்ணன் மாதிரி நினைச்சேன், என் மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, நீ தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு பைத்தியமாக அதுக்கு நாங்க வைத்தியம் பார்க்கணும். அது தேவையா? ஆமாண்டா மச்சான், நீ சொல்ற மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். இந்த கோவில் சக்தி வாய்ந்த கோவில் தெரியுமா? என்ன சொல்ற? டேய் தரணி தரணி, பின்னாடி உன் ஆள் வந்துட்டு இருக்காடா. வரல மச்சான். அப்படியா? வரடா. வந்துட்டாளா? வந்துட்டாளா? ஆமாடா. தரணி, ஏன் இப்ப அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஏன் அடிக்கிறா? அவ என்ன சொன்னான்னு தெரிஞ்சா நீ அடிப்ப ஆனந்தி. நம்ம ஊருக்கு கெஸ்டா வந்தவங்கள பார்த்து ரொம்ப வஸ்டா பேசுறான் ஆனந்தி. அப்படி என்ன சொன்னாரு? என்ன சொன்னானா? இவங்க காலேஜ் படிக்கிற இடத்துல யாரோ ஒருத்தன லவ் பண்றாங்களா, அவங்க கூட பார்க் தியேட்டர்னு கண்ட கண்ட இடத்துல சுத்துறாங்களா, இந்த மாதிரி தப்பு தப்பா இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் ஆனந்தி. நீயே கேளு. ஏங்க, முன்ன பின்ன தெரியாத பொண்ணு எப்படி நீங்க இப்படி தப்பா சொல்லலாம்? உனக்கு முடிக்கு தான் சாயம் போச்சுன்னு பார்த்தா மூளைக்கு சாயம் போயிடுச்சா? இது சால்ட் அண்ட் பெப்பர் லுக். போடா, டை அடிக்க காசு இல்ல, இதுல டைமிங் டயலாக் வேற. என்ன ஓர பேசிட்டு இருக்க? இது வரைக்கும் உங்களை பத்தி நான் எதுவுமே சொன்னதில்ல. இப்போ சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கம்முன்னு உம்முன்னு இருக்க வேண்டியது. காலேஜுக்குன்னு கால் எடுத்து வெளியே வச்சா சும்மா கும்முன்னு செல்போன் எடுத்து காதல் வச்சுக்கிட்டு காலேஜ் போறதுக்குள்ள போன்லயே லவ்வர் கூட குடும்பம் நடத்தி முடிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறமா காலேஜுக்கு கட் அடிச்சுட்டு அவங்க கூட பைக்ல உட்காந்து பீச் பார்க்கு எங்கேயா சுத்த வேண்டியது. அதுக்கப்புறமா அவனை கழட்டி விட்டுட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி டிராமா போட்டு மாமா பையனுக்கு ஆமா போட்டு நீங்க மறு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருங்க. அப்ப அவங்க நிலைமையில என்ன வருது? டேய், ரொம்ப ஓவரா பேசுற நீ. ஏய், கோவப்படாதடி. ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என் மனசுல இந்த மாதிரி யாரும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. சரிங்க. ஏய், அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை. பாத்து இருந்துக்கோ. 4 நரமுடிய வச்சுட்டா அஜித் நினைப்பு. மூஞ்ச பாரு. பேசாம வா. அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி, என்ன தம்பி ரெட்டை விழுந்திருக்கு? ரெட்டையா? இப்போதைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கன்னாலும் அதுல தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். சாமி, அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? பரிகாரம், அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி நீ தான் துணை. விழுப்புரத்துக்கு பக்கத்துல பாதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சக்தி வாய்ந்த ஐயனார் கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு ஆடி மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து போய் ஆடு கோழி பன்னின்னு காவு கொடுத்து முப்பூசை பண்ணீங்கன்னா உங்களுடைய பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். சாமி, எந்த ஊர் சொன்னீங்க? பாதூர். பாதூர் விழுப்புரத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்கேடா. அந்த ஊருக்காரனுங்களை நான் எப்ப காவ கொடுக்கலான்னு இருக்கிறேன். அந்த ஊர் கோயிலுக்கு போய் என்ன காவ கொடுக்க சொல்றியா? முதல்ல ஒன்னதானே காவ கொடுக்கணும். நீங்க அந்த ஊருக்காரங்க பண்ண தப்புக்கு அவர் மேல என்ன கோவப்படுற? இல்லடா, எங்க அப்பா சாவுக்கு காரணமான அந்த பாதூர்காரனுங்கள இது வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. டேய், அதுக்கு ஒரு நேர காலம் இருக்குடா. கண்டிப்பா நமக்கும் ஒரு நேரம் வரும். இதெல்லாம் முருகா உன்னதானே நம்மள அசிங்கப்படுத்திட்டானே. ஏய், எங்கடா போன? காலைல டீ கடை கூட வராம உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் தரணி, உன் ஆள் பேச்சை கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட லவ் தான் முக்கியம்னு போயிடுவேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீயா தேடி வந்து லவ்வை கூட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் நிரூபிச்சுட்டடா. உன்னை விட்டு இனிமேல் பிரிய மாட்டேடா. என்னடா பேச்சு பேசுற நீ? நீ எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்கடா. யாரா அவ? நேத்து வந்து சொன்னதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்க முடியுமா மச்சான்? நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சாகர வரைக்கும் ஒன்னா இருந்து 2 பேரும் சரித்திரம் படைக்கணும்டா. டேய், நம்பலாமாடா? நம்பு மச்சான். வார்த்தை மாறிட மாட்டியே? உன் மேல சத்தியமா வார்த்தை மாற மாட்டேன்டா. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டடா. ஐ லைக் யூ மச்சான். டேய், உன் ஆள்ரா. வாடா போய் பேசலாம். டேய்,
உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை வந்து பார்க்காத, என் கூட பேசாத, என் கூட பழகாதன்னு. திரும்ப திரும்ப வந்து என் கூட கூட்டிட்டு இருக்க. போடா. இனிமே என் கூட சேர்ந்த செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. போடா போடா. சாரிங்க, என் கூட சேராதானே அவன் கேட்க மாட்டான். அதாங்க அவனை திட்டி அமிச்சேன். ஆமா, யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் எங்கங்க? நானும் அவளும் ஒன்னாதாங்க வந்தோம். திடீர்னு அவ பாட்டு எதிரில் வந்தாங்க. என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு டிராப் பண்ண போயிருக்கா. ஓ அப்படிங்களா? நான் வேணும்னா உங்களுக்கு துணையா வரட்டுமா? அதாங்க உங்க ஃப்ரெண்டு வர வரைக்கும் நான் வேணும்னா உங்களுக்கு இங்க துணையா இருக்கட்டுமான்னு கேட்டேன். அதான். எங்க என்ன பிடிச்சிருக்கா? என்ன சொன்னீங்க? அதாங்க எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க, 4 இடம் சுத்தி பார்த்துருப்பீங்க. எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப அழகான ஊர் தான். சரிங்க. ஏங்க என் வாழ்க்கையிலேயே இந்த தருணம் தாங்க ரொம்ப அழகான தருணம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இவ்வளோ அழகா இருக்கிற நீங்க உங்க வாயால எங்க ஊர் அழகா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது தாங்க அப்படி சொன்னேன். அஞ்சலி சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. சரி பாடி போலாம். வரோம் தரணி. சரி. தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, காற்றில் கலந்து என் கூட சேர்ந்த செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. போடா போடா போடா. கலங்குதடி, பறந்ததே மறந்ததே எனது உயிரை. என்ன சொல்றா, ஓடுறா அவனை. இந்த தரணி பைய அந்த அஞ்சலி பொண்ணு காடி இப்படி ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம கழட்டி விட்டு போயிட்டான்டா. ஏய் லூசு போயல, இதுக்காக தெரு சேது மாதிரி அலையற. என்னடா என்னடா, ஒரு பொண்ணு ஒரு பையனை கழட்டி விட்டாதான் இப்படி ஆகணுமா? ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் ஃப்ரெண்டை கழட்டி விட்டாலும் இப்படி ஆகலாம்டா. அதை விட இதுக்கு தாண்டா வலி அதிகம். என்ன சொன்ன அடிக்கிறீங்க? எங்கடா இருக்காங்க? இங்கதான் இருக்கானா? டேய் டேய், இப்ப எதுக்குடா அழகா ட்ரெஸ் பண்ணி அடியால விட்டு கூட்ட சொன்ன? சாரிடா மச்சான், நேத்து ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஓவர் ஆக்டிங் உடம்புக்காகாது. என்ன விஷயம் சொல்லு மச்சான். யாழ் இருக்கால, அவ கோயிலுக்கு வந்திருக்காடா. அவகிட்ட எப்படியாவது என் லவ் சொல்லிடுடா. உன் லவ் நான் ஏன்டா சொல்லணும்? இல்லடா மச்சான், எனக்கு யாருக்கிட்டையும் ஐ லவ் யூ சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நீனா ஊர்ல பல பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி செருப்படிலாம் வாங்கியிருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணை எதுவுமே கிடையாதுடா. நீ ஒரு சொர்ணை கிட்டவும் மச்சான். போதும், பல்பு வாங்கினத பப்ளிசிட்டி பண்ணாத. இப்போ என்ன உன் லவ் சொல்லணும், அவ்வளோதானே? கூட சொல்கிறேன். ஆனால் ஒன்று, என்னோட லவ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். உன்னை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது, உனக்கு லவ் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்டா என்னையே பிடிக்காம போகும்? நான் அழகா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், இதை விட வேற என்னடா தகுதி வேணும்? டே தம்பி, பொண்ணுங்க லவ் பண்ணுறதுக்கு இந்த தகுதியெல்லாம் போதாதுடா. சரி, வேற என்ன வேணும்? உன்கிட்ட பைக் இருக்கா? இல்ல. ஐஃபோன் இருக்கா? இல்லடா. உன் பேங்க் அக்கௌண்ட்ல பணமாச்சு இருக்கா? இல்லடா. இல்ல தம்மு, தண்ணி, கஞ்சா இந்த பழக்கம் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லடா. ஏண்டா டேய், லேடிஸுக்கு பிடிச்ச எந்த பழக்கமும் உங்ககிட்ட இல்லையே. எந்த பொண்ணு தாண்டா உன்னை லவ் பண்ணும்? இவனே ஏதோ புதுசா சொல்றான். டேய், அதெல்லாம் என்கிட்ட இல்லதாண்டா. ஆனா நல்ல மனசு இருக்கு, நீ போய் அவகிட்ட சொல்லு. இந்தா போய் தொலைறேன். இவனுங்களாம் சொன்னா எங்க புரிஞ்சுக்கிறானுங்க? கருப்பி வேற இருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா? இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு? ஏய் இருடி, கோவப்படாத. தேங்க்ஸ்ங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி போ. வாங்க. சொல்லுங்க. சலீமு அனார்கலியும் லவ் பண்ணாங்களாமே. இதை சொல்லதான் கூட்டிட்டு வந்தீங்களா? அது பழைய கதை. லைலா மஜ்னு காதல பிடிச்சிட்டாங்களாமே. அது முடிஞ்ச கதை. கமல் அரசியலுக்கு வந்துட்டாருன்றாங்க. விஷயத்துக்கு வரமாட்டானே. உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு நான் உங்களை தப்பா பேசிட்டேன். மனசுல இதை வச்சுக்காம மன்னிச்சிருங்க. நான் எதுவும் மனசுல வச்சுக்கல, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சொல்ற? நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? இருங்கடா, படத்துல பார்த்தவங்கள பத்தியா கேட்டுட்டேன்டா. போடா மூடு. ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஏய், அந்த புக் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மண்டே வரப்ப மறக்காம எடுத்துட்டு வந்துரு. சரி.
வீட்ல எல்லாரும் கேட்டதா சொல்லு. சரிடி. என்னங்க அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல தர்ணி, அவங்க அண்ணனுக்கு தெரியாம தான் அவன் இங்க வந்தா. நாளைக்கு அவங்க அண்ணன் ஊர்ல இருந்து வராரு. அவர் வரதுக்குள்ள அவங்க போயாகணும். நான் கிளம்புறேன். வரேன். போயிட்டு ஃபோன் பண்ணு. பார்த்து. பை. யாபுள்ள எப்ப வருவலவ் சொல்ல ஏம்புள்ள எனக்குள்ள காதல் தந்த நீ மெல்ல கரும்பாதா இனிக்கிறியே இரும்பு என்ன கரைக்கிறியே வைரம் போல மின்னறியே வைராக்கியம் பண்ணறியே எப்ப புள்ள நீயும் வந்து என்ன கொஞ்சுவ எப்ப புள்ள நீயும் என்ன கையில் அள்ளுவ யாபுள்ள எப்ப வருவலவ் சொல்ல யாம்புள்ள எனக்குள்ள காதல் தந்த நீ மெல்ல. ஆனந்தி காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா. அவங்க வருவாங்களா? எவங்க? அதான் உன் ஃப்ரெண்டு. அப்படியா? அவளையே நீ கேக்குற? என்ன தர்ணி, லவ் பண்றியா? சரி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். சோறு தண்ணி இறங்குலடி தூக்கம் எனக்கு பிடிக்கலடி ஓங்குரல கேட்டிடதா தினமும் பொழுது விடியுதடி எனக்குள் ஏதோ பண்ணுதடி ஓம் நினப்பு தின்னுதடி உன்னருகில் இருந்திடவே என் உசுரும் விரும்புதடி ஆடிப்போன காயம் போல நெஞ்சுக்குள்ளே ஓசாயம் காதல் சொல்ல நானும் வந்தேன் போனதின்னு நீ மாயம் எப்ப புள்ள நீயும் வந்து என்ன கொஞ்சுவ எப்ப புள்ள நீயும் என்ன கையில் அள்ளுவ யாபுள்ள எப்ப வருவலவ் சொல்ல யாம்புள்ள எனக்குள்ள காதல் தந்த நீ மெல்ல. டேய், ஏன் லவ் சொல்ல முடியாம போனதுக்கு நான் தானடா ஃபீல் பண்ணும், நீ ஏன்டா ஃபீல் பண்ற? அது இல்லடா தரணி, எப்படியாச்சும் உன் லவ் நீ சொல்லி ஓகே பண்ணியிருந்தீன்னா உன் லவ் பாலமா வச்சு என் லவ் டெவலப் பண்ணியிருந்திருப்பல. ஆமாண்டா மச்சான், ஐ ரியலி மிஸ் ஹர்ரா. மிஸ்ஸா? அழகா இருப்பாங்களா அவங்க? டேய், நான் என் லவ் அவகிட்ட சொல்ல முடியாம போனது இங்கிலீஷ்ல சொன்னேன்டா, இது கூட வாடா உனக்கு தெரியல? ஏண்டா டேய், 26 எழுத்து தெரிஞ்ச நீ 247 எழுத்து தெரிஞ்ச என்னைய காரி துப்புற. டேய், ஊருக்குள்ள இப்படி தாண்டா ரொம்ப பேர் தமிழை கேவலமா நினைச்சிட்டு தெரியுறீங்க. உங்க எல்லாருக்கும் இருக்குடா அப்பு. தம்பி கொஞ்சம் ஏந்திரிங்க. என்னண்ணே? தம்பிகளா, இனிமே இங்க உட்கார்றது விளையாடுறது இதெல்லாம் கூடாது. எல்லாரும் கிரவுண்டுக்கு வெளில போங்க. அண்ணன் எடுத்து வாங்கிட்டாருப்பா, சுத்தி வெளியே போடணும், எடுத்து காலி பண்ணுங்க. எல்லாம் கிளம்புங்க, போடா வெளிய போடா. அண்ணே சும்மா டைம் பாஸ் பண்ணாதடா, அம்ச்சு விடுறா. ஏய் என்ன பாக்குறீங்க? போங்கடா, போடா வெளிய போடா, போடா வெளிய போடா. ஏய் கிளம்புன்றல. என்னப்பா பண்ணுறது? என் பொண்ணோட கல்யாணத்துக்காக கந்துவட்டி மகாலயத்துக்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்த நான் அடமான வச்சேன். இப்போ வட்டியும் முதலமாக சேர்ந்து 3 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. அந்த இடத்த மூக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. எனக்கு வேறு வழியும் தெரியல.
அதனால அவருக்கே அந்த இடத்த நான் எழுதி கொடுத்துட்டேன். ஏதோ இத்தனை நாள் உங்க தயவுல நாங்க எல்லாரும் அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு வெளில போங்கடா, இனிமே இங்க விளையாடக்கூடாதுன்னா நாங்கெல்லாம் எங்கனே போய் விளையாடுவோம்? தம்பி, உங்க சூழ்நிலையை விட என் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. என் நிலைமைய நீங்க புரிஞ்சுங்கப்பா. என்னால எதுவும் செய்ய முடியாதுப்பா. நீங்க வேற எங்கேயாவது விளையாடுங்கப்பா. போயிட்டு வாங்க. என்னப்பா சொல்ற? கிரவுண்ட வித்துட்டாரா? ஆமாண்ணே. காலங்காலமா எல்லாரும் அங்க விளையாடிட்டு இருந்த இடம். சின்ன வயசுல இருந்து நீங்களும் அங்கதான் விளையாடிட்டு இருந்தீங்க. அதுக்கு தானே உங்களை பார்க்கலான்னு வந்தோம். என்ன பார்த்து என்ன பார்க்க போகுது? தலைவர் நீங்க மனசு வச்சா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அந்த இடத்த நாமளே வாங்கி போனேன். அப்படி வாங்கிட்டா அந்த இடம் நம்ம ஊருக்கே சொந்தமாயிடும்னே. எப்படி ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் முக்கியமோ, எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஊருக்கு கிரவுண்டும் முக்கியம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நீ சொல்றது நல்ல ஐடியா தான், நல்ல விஷயம் தான். இதுக்காக ஊருக்காரங்கிட்ட போய் உங்களுக்காக பணத்தை கேட்டேன்னு வச்சிங்களேன், என்னை பார்த்து சிரிப்பாங்கப்பா. ஏற்கனவே ஊருக்குள்ள பல பிரச்சனை இருக்கு, இது வேறையா? என்னால் முடிஞ்சது 1000மோ 2000மோ ஹெல்ப் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்காகலாம் போய் ஊருக்காரங்கிட்ட பணம் கேட்க முடியாதுப்பா. போயிட்டு வாங்கப்பா. இதெல்லாம் போய் ஊருக்காரங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. சரி தலைவர். அண்ணா, நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களாண்ணா? உங்களை எங்கெல்லாம் தேர்த்து கிரவுண்டுக்கு போனால் விளையாட வேணான்னு சொல்கிறாங்கண்ணே. வேறு எங்கன்னா போய் விளையாடுறது? அண்ணே, காலையிலேருந்து சாப்பிடவே பிடிக்கலண்ணே. மறுபடியும் அந்த கிரவுண்டில் விளையாடணுண்ணே. நாங்களாம் சின்ன பசங்கண்ணே, நீங்கள் பெரியவங்க, ஏதாவது பண்ணுங்கண்ணே. கவலைப்படாதீங்கடா, நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக அந்த கிரவுண்டு நம்மளை விட்டு போகாது. சரியா? போய் சாப்பிடுங்க. பார்த்து தைரியமா பேசுங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் முடியும். சரியா? சரிங்கப்பா. இந்த பணத்தை வழி செலவுக்கு வச்சுக்கோங்க. தைரியமா போங்க, நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. சரிப்பா. சரி. டேய் வாங்கடா போலாம். அசோக், அந்த பழக்கடை பயணி வந்து பணம் கொடுத்தானாடா? வரவே இல்லைண்ணே. சரி, அவன் வந்தானா சொல்லு. அண்ணா அந்த இடத்த காலி பண்ண சொன்னேன்னு. சரிண்ணே. சரி, நான் வரேன். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்பா. என்ன மனோ, பசங்களோட வந்திருக்க? பாதூர் பசங்க அவங்கள பார்க்க கூப்பிட்டு வந்தேன் சார். என்னப்பா விஷயம்? சார், எங்கள் ஊரில் விளையாடுறதுக்குன்னு இருந்ததே அந்த ஒரு இடம் தான் சார். இப்போ நீங்கள் அதை விலைக்கு வாங்கிட்டதால எங்களுக்கு விளையாடுறதுக்கு வேறு இடமே இல்லை சார். அந்த இடத்தோட ரேட் என்னன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம் சார். விளையாட்டு பசங்க விளையாட்டு தனமாக பேசுறீங்க. ஆமா, அவ்வளோ பணத்துக்கு எங்கப்பா போவீங்க? சார் சார் எங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே கொடுத்துறோம் சார். ஒரு வருஷமாவா? சின்ன பசங்க இவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது சார். நீங்கள் எதாவது பார்த்து செய்யுங்க சார். சார் ப்ளீஸ் சார். நீங்கள் ஏதோ பொது விஷயத்தை கேட்குறீங்க. சின்ன வயசுலேருந்து விளையாடணும் சொல்கிறீங்க. உங்களுக்காக வேணும்னா ஒன்று செய்கிறேன். 10 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே 3 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு இடத்தோட பத்திரம் வாங்கிட்டு போ. இதுதான் என்னால் பண்ண முடியும். நான் போய் பணத்தோடு வாங்கப்பா. போங்கப்பா. பத்தே நாள் 3 லட்சம் ரூபா எப்படா பெறட்ட போகிறோம்? மச்சான், பேங்க்ல போய் லோன் கேட்டு பார்க்கலாமாடா? எதுக்குடா பேங்க்காரன் லோன் இருக்கா? ஆளப்பாரு. சரி, எல்லாரும் வீட்டில் போய் பணம் கேட்டு பார்க்கலாமா? என்னது வீட்லையா? ஏற்கனவே நம்ம எல்லாரும் தண்டச்சோறும் திட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சோத்திரையை வசத்த வைக்கிறக்கா? டே தரணி, டேய் என்னடா நாங்களாம் பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் அமைதியா இருக்க? இல்லடா, கண்டிப்பா நம்மளால முடியும். முடியாதுங்கிறது முயற்சி செய்யாதவனுக்கு சொந்தமானது. நாமெல்லாம் தோக்க போற கூட்டம் இல்லடா, ஜெயிக்க போற கூட்டம். இது ஜெயிக்க போற கூட்டம். இது கலக்க போற ஆட்டம். இது ஜெயிக்க போற கூட்டம்.
இது கலக்க போற ஆட்டம். இனி கண்ணுல இல்ல தூக்கம். இது லட்சிய வெள்ளோ நோக்கம். உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. உணராமல் எதுவும் நடக்காது. நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். கோடி பணம் இருந்தாலும் கொடுத்து உதவ மாட்டாண்டா. கர்ணம் போல கொடுப்பவன் தாண்டா இறந்த பின்னும் நிலைப்பாண்டா. முயற்சி செய்து பார்க்கும் போது முட்டுக்கட்டை போடும் கூட்டம். ஜெயித்த பிறகு தானே உந்தல் காலை வந்து கட்டும். ஊரை கூடி தடுத்தாலும் இந்த கூட்டம் பதுங்காது. பாலி வந்த எங்கள் கோட்டம், வைராக்கியம் எங்கள் நோக்கம். சுறமீன போல நீயும் எப்பொழுதும் நீந்தி வாழுது. ஜெயிக்க போற கூட்டம். இது கலக்க போற ஆட்டம். இனி கண்ணுல இல்ல தூக்கம். இது லட்சிய வெள்ளோ நோக்கம். உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. உணராமல் எதுவும் நடக்காது. நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். 38, 39, 40. டேய் 20,000 தான்டா தேறி இருக்கு. என்ன இவ்வளவுதானா? வசூல் பண்ண வேண்டியவங்கள்ட்ட வசூல் பண்ணியாச்சு. இப்ப மீதி பண்றதுக்கு என்னடா பண்றது? டேய் வேற யாரையாவது வசூல் பண்ண விட்டோமா? என்ன நல்லா யோசிச்சு பாருங்கடா. தம்பிங்களா இங்கதான் இருக்கீங்களா? என்னண்ணே? இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கங்க. ஆமாண்ணே, எதுக்குண்ணே சாக்லேட்லாம் கொடுக்குறீங்க? எதுவும் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்ன நல்லது பண்ணிருக்கேன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு? நல்லது பண்றதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்னன்னே சம்பந்தம் இருக்கு? கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு கையில பணம் தான் கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியதானே. இப்ப அதான லேட்டஸ்ட் ட்ரெண்ட். சரி அதை விடுங்க, நீங்க எதுக்கு சாக்லேட் கொடுக்குறீங்க அதை சொல்லுங்க. நம்ம கபாலி என்ன 3வது முறையா கவுன்சிலருக்கு ஜெயிச்சிருக்காரு. அண்ணே சும்மா காமெடி பண்ணாதண்ணே. என்ன எலெக்ஷனே முடியல, அதுக்குள்ள கவலை நினைச்சிட்டான்னு சொல்றீங்க? தம்பி நாளையோட நாமினேஷனே முடியுது. இப்போ வரைக்கும் யாரும் எதிர்த்து நிக்கவே இல்லை. அப்போ அண்ணன் ஜெயிச்ச மாதிரி தானே அர்த்தம். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற பைத்தியக்கார ஜனங்க இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் மட்டும் இல்ல, யார் வேணாலும் சிஎம் ஆகலாம், பிஎம் ஆகலாம். உங்க சாக்லேட் வேணா, உங்க சங்காத்தம் வேணா, நல்லபடியா நீங்க போயிட்டு வாங்கண்ணே. உங்களால திருத்தவே முடியாது. அவனுக்கு கிடைக்காங்க, வாங்கின நம்ம வேலையை பார்ப்போம். மச்சான் கபாலின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. அவர்கிட்ட நம்ம போய் டொனேஷன் வாங்கவே இல்லையே. டேய் ஆமாண்டா, வாங்கடா போலாம். டேய் அந்த ஆள்கிட்ட போய் டொனேஷன் கேட்டோம்னா சல்லி பிச தராதுரா. அவங்கிட்ட பணத்தை வேற மாதிரி தான் கறக்கணும். என்னது கபாலி எடுத்து கவுன்சிலர் இருக்கா? டேய் தரணி, வானத்தில் ஒரு ராக்கெட் எடுத்து ஏன்டா கோணத்துக்குள்ள விட்டுக்கிட்டு? டேய் ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதுல இது வேறையாடா? டேய் அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு இப்ப நேர்லயே வந்துருவான்டா. டேய் நேர்ல வந்துருவான்ல, நேர்லயே வந்துட்டான்டா. அண்ணே கபாலி அண்ணே கபாலி அண்ணே மன்னிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டு தானே மன்னிச்சிருக்கேன். நான் வாபஸ் வாங்க சொல்லிருந்தேன் அண்ணே, தெரியாம பண்ணேன் என் ஃப்ரெண்டு. அண்ணே விட்டுக்கடா அண்ணே, கால்ல விட்டுக்கடா அண்ணே, கால்ல விட்டுக்கடா அண்ணே, அண்ணே என் ஃப்ரெண்டு தானே. டேய் பயத்துல பாக்குறவங்க கபாலி மாதிரியே தெரியறாங்கடா. டேய் ப்ளீஸ் ராஸ் பாக்கிரா வாபஸ். என்ன விஷயம்னே சொல்லுங்க. தம்பி கபாலி அண்ணன் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி போலாம். டேய் 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 தரணி அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. ப்ளீஸ் ரா அண்ணா போலாம். சொல்ல போறான் பாறா.
நான் சும்மா விட மாட்டேன். நீ எலெக்ஷன்ல ஏத்து நிக்கிறியா? நான் என்ன பண்றேன் பார். டேய் எதுக்குடா ஒப்படைச்சு வர? தருணே செத்தா போயிட்டான். கொஞ்சம் கம்முன்னு வரியா? டேய் அங்க பாருடா, கார்ல வந்து இறங்குறா. டேய் தரணி, என்னடா ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க? எல்லாம் உண்டாயிமாடா. ஏடா டேய், நான் அப்பவே போனேன்னு சொன்னேன், கேட்டியாடா? லூசு பையல, அவன் அரசியல்வாதிக்கு அஷ்டனானவன் மாதிரி அழகா நடந்து வந்துருக்கான். அவனை போயிட்டு அடி வாங்கிட்டான்னு கேட்டுட்டு இருக்கா. போடா அந்த பக்கம். டேய் தரணி, போனவன் மாதிரியே திரும்பி வந்திருக்க. அந்த கபாலி எதுக்கு தாண்டா அவனை கூப்பிட்டு சொன்னாரு? அங்க என்ன தாண்டா நடந்துச்சு? டேய் ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என்ன எலெக்ஷன்ல நிப்ப நீ? டேய் எல்லாம் வெளியே போங்கடா. தம்பி, நான் ஜெயிக்கிறது உன் கையில தான்ப்பா இருக்கு. தொடர்ந்து 10 வருஷமா கவுன்சிலரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஜனங்களுக்கு என் மேல இருக்கிற பயம் தான்ப்பா. நான் ரவுடிங்கிறதுனால தான் என்னை எதிர்த்து யாருமே நிக்கிறது இல்லை. இப்போ நான் தோத்துட்டா அதுக்கப்புறம் என் மேல இருக்கிற பயமும் போய் என் பதவியும் போய், ஐயோ அதை நினைச்சாலே நெஞ்சு பதறுதுப்பா. நாமினேஷனை வாபஸ் வாங்கிருப்பா. டேய், நான் ஒன்றும் அவனை ஏற்று நின்று கவுன்சிலராக ஜெயிக்கணும்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலடா. நான் அவனை ஏற்று நின்னா அவன் என்ன ஆஃப் பண்றதுக்காக நமக்கு ஏதாவது பணம் கொடுப்பான். அந்த பணம் நம்ம கிரவுண்டு வாங்குறதுக்கு உதவுமேன்னு தாண்டா இப்படி பண்ணேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கலடா. இதோ 50,000 ரூபாய் கொடுத்தான். நான் நாமினேஷன் பண்ண செலவு போக 40,000 ரூபாய் மிச்சம். இப்போ மொத்தம் நம்ம கிட்ட 60,000 ரூபாய் இருக்கு. இன்னும் நம்ம கிரவுண்டு வாங்குறதுக்கு நமக்கு 2,40,000 ரூபாய் தேவை. என்னடா பண்ண போறோம் பணத்துக்கு? நம்ம பையன் தானா வீட்ல இருக்கான்? டேய் இந்நேரம் வீட்லயே இருக்க மாட்டேன், உள்ள இருந்து வர சாப்பிட வந்தப்பா. இந்த நேரத்துல சாப்பாடு தண்ணி குடி வந்தா. தண்ணியா? என்ன ஒரு மாதிரி பம்மர? ஒண்ணு இல்லப்பா. டேய் என்னடா ஏதோ கை வச்சு மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. டேய் ஒரு அவசர வேலைக்கு போயிட்டு வரப்பா. இல்லப்பா. டேய் கையடா. ஏதுடா பணம்? பா அது கிரவுண்ட் வாங்க பணம் இல்ல, அதனால நீ நெல்லு போட்ட காசு இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டேன்ப்பா. எடுத்துக்கிட்டியா? அவன் விவசாயத்துல பணத்தை போட்டு திரும்ப வராம தற்கொலை பண்ணிட்டு சாவறானுங்க. ஏதோ கடவுள் நமக்கு இந்த அளவுக்காவது கொடுத்துருக்கான். இதை வச்சு வாழறது விட்டுட்டு இந்த பணத்தை எடுத்து கிரவுண்ட் வாங்க போறேன். ஏதோ பழைக்கிறதுக்கு வழியே பார்க்க மாட்டியா? போடா, என் கண்ணு முன்னே நிக்காது. போடா, தொலைச்சு கட்டிடுவோம். ஓடி போ. அம்மா இருமா. என்னடா கிரவுண்ட் வாங்குறது பணம் பத்தல, யார்கிட்டயாவது வட்டிக்கு வாங்கி கொடுமா. டோய், நீ என்ன உட்கார வச்சு சோறு போடுவேன்னு பார்த்தா ஒன்ன உட்கார வச்சு நான் தண்ட சோறு போட்டுட்டு இருக்கேன். தண்ட சோறு எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட் சுத்திக்கிட்டு இருக்கேன். போறாதுக்கு இந்த வீட்டுக்கு ஓலை மாத்தணும்னா அதுக்கு உனக்கு வக்க இருக்காடா? இந்த லட்சணத்துல வட்டிக்கு பணம் வேணும்னு வெக்கமே இல்லாம வந்து கேட்டுட்டு இருக்க நீ. இங்க பாரு, ஒழுங்கா சொல்லிட்டேன், மரியாதையா வேலைக்கு போயிடு. இல்ல சோத்துல விஷம் வச்சு உட கொன்னுட வேண்டாம். படா, எனக்குன்னு வந்து பிறந்தது பாரு. வணக்கம். சொல்லுங்க. உங்க தம்பி ரமேஷோட ஃப்ரெண்டு பாதூர்ல இருந்து வரோம். சரி, நீங்க தண்டலுக்கு பணம் கொடுக்கறதா ரமேஷ் சொன்னா. 3 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ எவ்வளவு பணம் கட்டணுமோ நாங்க கட்டிடுவோம். சின்ன பசங்களா இருக்கீங்க, அப்படின்னா உங்களுக்கு பணம் பிரச்சனை. இத்தனை வருஷம் நாங்கள் விளையாடுற கிரவுண்டை அந்த இடத்தோட ஓனர் வேற ஆள்கிட்ட வித்துட்டாருண்ணே. அந்த கிரவுண்டை மறுபடியும் வாங்கணுண்ணே. அதுக்கு தானே. ஏப்பா, அந்த கிரவுண்ட் எல்லாம் வேற கிரவுண்ட்ல போய் விளையாட வேண்டியதானே? உங்க நம்பிலாம் பணம் தர முடியாது. வேணும்னா வீட்ல இருந்து பெரியவங்க அனுப்புங்க. ஓகேவா? பண்ணிடுப்பா. எமோஷனல் ஆகாதடா. குணோண்ணனை பார்க்க வந்திருக்கோம் நாம. அவரு வேறு வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. இது அவங்க ஏரியா, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏரியா பக்கம் வரட்டும், அங்கே பார்த்துக்குவோம். அப்பா என்னப்பா, ஏதோ காலையிலேயே முக்கியமான விஷயமா டவுனுக்கு போறதா சொல்லிட்டு போனீங்க. என்ன விஷயம்? இந்தா பிடி. என்னப்பா இது? பாரு. ஏய் பணம்டா. எதுக்குப்பா இது? கிரவுண்ட் வாங்க பணம் இல்லைன்னு சொன்னேன்ல, அதான்.
எப்படிப்பா இவ்வளோ பணம்? நம்ம வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். ₹3,00,000 பணம் வேணும்னு தான் கேட்டேன். அவர் இருந்துட்டு ₹2,00,000 தான் தர முடியும்ட்டாரு. என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க இந்த ஒரு வீடு தான் இருக்கு. இந்த வீட்டையும் அடமானம் வச்சுட்டா எப்படிப்பா? தம்பி, என் பையன் ஆசைக்கு முன்னாடி இந்த வீடு ஒன்றும் எனக்கு முக்கியம் இல்லை. உங்க வயசு பசங்கள்லாம் இந்த காலத்துல குடியும் கும்மாளமா சுத்திட்டு இருக்கப்போ ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு பாடுபடுறது எனக்கு பெருமையா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சமயத்துல உதவி செய்யறது அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும்ப்பா. முருகா, முருகா. என்னடா முருகா இருக்கானப்பா? எதுக்குடா அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் சொல்லி அவன் காலை உடைச்சு அனுப்பிட்டீங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்து கை கால் கூட கழுவல, அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. என்னாச்சுப்பா? எப்படி அடிபட்டுச்சு? அதை கேட்டு என்னடா பண்ண போற? வந்துட்டாங்க பெரிய தியாகி மாதிரி. இனிமே வீட்டு பக்கம் வந்தீங்க மரியாதை கட்டுறோம். போங்கடா. டேய், அவன் எங்கடா போயிருப்பான்? எப்படிடா அடிபட்டு இருக்கான்? அதெல்லாம் சொல்லவே மாட்டாரே. ஏய், எப்படி ஊந்துருப்பட்ட ஜிஹெச் தான் சேர்த்துருப்பாங்க. வாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். சரிடா, வாங்க. முருகா, டேய் முருகா, என்னாச்சுடா? உனக்கு அடிபட்டுச்சுன்னு உங்க அப்பா சொன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் ஃபாரின் போகிற விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் அப்பா பொய் சொல்லிட்டாருடா. என்னடா சொல்ற? ஃபாரின் போறியா? ஆமாண்டா. இடத்த வாங்குறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணாலும் யோசிச்சுருக்கும் போது ஒருத்தர் நான் ஃபாரின் போனால் 2 மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக இங்கேயே தரேன்னு சொன்னார்ரா. வேறு வழி தெரியல, அதான்டா ஒத்துக்கிட்டேன். அதுக்காக எங்ககிட்ட சொல்லாம போறதா? சே, அதுக்கு இல்லைடா. நான் ஃபாரின் போகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எங்கள் அப்பா என்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரா. அது மட்டும் இல்லைடா, எங்கே நான் உங்ககிட்ட போகிற விஷயத்த சொன்னால் தடுத்துறீங்களோன்னு பயந்துக்கிட்டு தான்டா உங்ககிட்ட சொல்லலை. என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மச்சான், உங்க அப்பா எவ்வளவு திட்டியும் ஃபாரினுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச நீ இன்னைக்கு நம்ம ஊருக்கு கிரவுண்டு வேணுங்கிறதுக்காக இப்படி ஊரை விட்டே போறியாடா? டேய், இது பெரிய விஷயமாடா. என் உசுரை கொடுத்தாதான் நம்ம ஊருக்கு கிரவுண்டு கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கு நான் தயாராக தான்டா இருக்கிறேன். இந்தாங்கடா, இதில் 20,000 பணம் இருக்குது மச்சான். ஏதோ என்னால முடிஞ்சது. நீ கவலைப்படாத மச்சான். நீ ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது கண்டிப்பா நம்ம ஊர்ல கிரவுண்ட் இருக்கும்டா. இருக்கும். நீ போயிட்டு வா மச்சான். நீ கவலைப்படாத மச்சான். ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வா. விளாடுறீங்களா? அவன் அந்த இடத்துக்கு 5 லட்சம் கொடுக்குறான், 6 லட்சம் கொடுக்குற கியூல வந்து நிக்கிறான். இப்ப 20,000 கம்மியா இருக்கு. விளாடுறீங்களா? பார், நான் சொல்றத நல்லா காதல வாங்கிக்கோங்க. இன்னும் 4 நாள் தான் டைம் கொடுப்பேன். 3 லட்சத்தோட வந்தாதான் அந்த இடம் உனக்கு கிடைக்கும். இல்லன்னு வச்சுக்க, வேலைக்கிட்ட அந்த இடத்த கொடுத்துருவேன். வாடா, போய் பணத்தோட வாடா. அவனுக்கு பாதி வேலைக்கு கொடுத்தா வந்துட்டானுங்க இடம் வாங்க. என்னப்பா, பணம் கிடைச்சதா? தரணி, நானும் எங்கெங்கயோ முட்டி மோதி கேட்டு பார்த்துட்டேன். யாருமே பணம் தர மாட்டேன்றாங்க. மண்ணை நம்பி பணத்தை தரேன்றாங்க, ஆனா மனுஷனை நம்பி தர மாட்டேன்றாங்க. என்ன உலகமோ. பா, இப்ப மீதி பணத்துக்கு என்னப்பா பண்றது? டேய், டீ கடை பக்கமும் வர்றதே இல்லை. என் மேலே எதுவும் கோவமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. அண்ணே, கிரவுண்டு வாங்குறதுக்கு 20,000 பணம் குறையுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயும் பணம் கிடைக்கல. ஏண்டா டேய், முன்னாடிலாம் எதுக்குனாலும் என்ன தேடி வருவீங்க. இப்போ என்னடானா நான் உங்களை தேடி வந்து கிரவுண்டு பிரச்சனையே கேட்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் என் நேரம்டா. இல்லைண்ணே, நாங்கள் கிரிக்கெட் ஆடினாலே உங்களுக்கு பிடிக்காது. இதில் கிரவுண்டுக்காக பணம் கேட்டால் நீங்கள் திட்டுவீங்களோன்னு தான் நாங்கள் சொல்லலை. டேய், நீங்கள் கிரிக்கெட் ஆடுறதுக்கு தான் திட்டியிருக்கேன். கிரவுண்டு வேணாம்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனடா? பெரியவங்க செய்ய வேண்டிய வேலையை சின்ன பசங்களா சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம்டா. என்கிட்ட வசதி இருந்தா நானே காசை போட்டு அந்த இடத்த வாங்கி தந்துடுவேன்டா. என்கிட்ட இருக்குது இந்த 3000 ரூபா தான். இந்த 3000த்தை 30,000 மாற்ற வழி இருக்கு. அது உங்களால முடியும்டா. என்னன்னு சொல்றீங்க?
பக்கத்தில் இருக்கிற மடப்பட்டுங்கிற ஊரில் ஒரு கபடி மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 30,000 ரூபாய். இந்த 3,000 போக்குவரத்து செலவுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸுக்கும் வச்சுக்குவோம். போய் விளையாடுவோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தான். உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். என்னடா சொல்கிறீங்க? அண்ணே காமெடி பண்ணாதீங்கண்ணே. கிரிக்கெட் விளையாட நாங்கள் எப்படி நான் கபடி விளையாட முடியும்? இப்படியே நாங்கள் கபடி விளையாடினாலும் ஜெயிக்க முடியுமாண்ணே? டேய் ஏன்டா முடியாது? இங்கே முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுடா. முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். எதுவும் சாத்தியம்டா. நம்மளால முடியாதுங்கிறத வேற எவனோ செஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? உங்களால கண்டிப்பா முடியும்டா. உங்க மேல எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. சரிண்ணே, நாங்க வரோம். இது போதும்டா. நான் ஜெயிக்க வைக்கிறேன். வாங்கடா. தடைகளை உடைத்திட தடயங்கள் படித்திட போராடு நண்பா நண்பா நண்பா. கவலைகள் கலைந்திடும் கனவுகள் கனிந்திடும் நீ வாழா தெம்பா தெம்பா தெம்பா. தடைகளை உடைத்திட தடயங்கள் படித்திட போராடு நண்பா. கவலைகள் கலைந்திடும் கனவுகள் கனிந்திடும் நீ வாழா தெம்பா. முயற்சிகள் செய்யாமல் முடிவுகள் தெரியாது. மோதித்தா பாருடா உன்னை வெல்ல யாருடா. வேர்வைகள் சிந்தாமல் வெற்றி உன்னை சேராது. தேடித்தான் பாருடா உன்னை போற்றும் ஊருடா. கபடி நீ ஆடுடா கலங்காமல் ஓடுடா. தடைகளை உடைத்திட தடயங்கள் படித்திட போராடு நண்பா. கவலைகள் கலைந்திடும் கனவுகள் கனிந்திடும் நீ வாழா தெம்பா தெம்பா. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி உருவாகும். ஜெயிக்கும் வரையில் நீ ஓடு. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி உருவாகும். ஜெயிக்கும் வரையில் நீ ஓடு. காயங்கள் ஆறிடும் மாயங்கள் காட்டிடு. முடியாது என்று மூலையிலே ஒதுங்கி விடாதே. நீ சிங்கம் என்று செய்தி கேடு பதுங்கி விடாதே. தடைகளை உடைத்திட தடையங்கள் படித்திட போராடு நண்பா. கவலைகள் கலைந்திடும் கனவுகள் கனிந்திடும் நீ வாடா தெம்பா 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 தெம்பா. என்ன ஊர் நீங்க? பண்ருட்டிண்ணே. சரி நோட் பண்ணிக்கிறேன். போய் ரெடியா இருங்க. சரிண்ணே சரிண்ணே. மடப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். என்னப்பா எல்லாரும் கபடி மேட்சுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாண்ணே, நாங்க எல்லாரும் பாதூர்லேருந்து வந்திருக்கோம். சரி தம்பி, இங்க என்ன மேட்ச் நடக்குதுன்னு தெரியாதா உங்களுக்கு? விசாரிக்கலையா? கபடி மேட்ச் தானே? ஆமா கபடி மேட்ச் தான் இங்க நடக்கிறது. 50 கிலோ வெயிட் மேட்ச். உங்களை எல்லாம் பார்த்தா 60-70 கிலோக்கு மேல இருப்பீங்க போல இருக்கு. எப்படிப்பா சேர்த்துக்க முடியும்? படிச்ச பிள்ளைங்க தானே நீங்க. நோட்டீஸ் பார்க்கலையா? சாரிண்ணே, சரியா விசாரிக்காம வந்துட்டோம்ண்ணே. நாங்க வர்றோம். சரிப்பா, நல்லது. அண்ணா என்னண்ணே ஏதோ வெயிட் மேட்ச்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல. என்ன அது ஒன்றும் இல்லைடா. விளையாட வர்றவங்கள வெயிட் போட்டு பார்ப்பாங்க. 50 கிலோக்குள்ளே இருந்தால் விளையாட விடுவாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1 கிலோ இருந்தாலும் சரி முடியாதுன்னு வெளியே அனுப்பிடுவாங்க. இதுதான்டா வெயிட் மேட்ச்சு. அண்ணே இதை நம்பி தானே வந்தோம். இப்போ பணத்துக்கு என்னென்ன பண்ண போகிறோம்? அதான்டா எனக்கும் புரியல. தேவையில்லாமல் உங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு நாளை வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி வாங்கடா, முதல்ல எல்லாரும் ஊருக்கு போவோம். வாங்க. அண்ணே மெயின் ரோட்டுக்கு போகணும்.
பஸ் இப்போ வருமா? பஸ் வரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுமாப்பா. 1 மணி நேரத்துக்கு மேல? ஆமா. கபடி போட்டிக்கு வந்தீங்களா? ஆமாண்ணே. ஏன் ஆடாம ஊருக்கு போறீங்க? நாங்க ஆடலாம்னு தான் வந்தோம். வந்த இடத்துல 50 கிலோ வெயிட் மேட்ச்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்கெல்லாம் ஆட முடியாதான். அதான் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். தம்பி வந்துட்டு எதுக்கு வேஸ்டா போறீங்க? பக்கத்து ஊர்லயும் கபடி போட்டி நடக்குது. கபடி போட்டி? ஆமா, எங்க ஊர்ல இருந்து ஒரு டீம் போயிருக்கு. அப்படியா? முதல் பிரைஸ் 20,000 ரூபாய். 20,000மா? ஆமா. சூப்பர் மச்சான். எந்த ஊர்லனே? கள்ளக்குறிச்சிப்பா. கள்ளக்குறிச்சியா? ஏய் போலாம்டா. சரிண்ணே, நாங்க வர்றோம்ண்ணே. சரிப்பா. அண்ணா என்னாச்சுண்ணே? ஏன்னா யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். வேணாம்டா, அது ரொம்ப தூரம்டா. நம்ம ஊருக்கு போவோம்டா. அண்ணா 2 மணி நேரத்துல போயிட போறோம். இத போய் தூரம்ன்றீங்க. வாங்கண்ணே போலாம். கேளுடா, அந்த ஊருக்குலாம் வேணாம்டா. வாங்கண்ணே போலாண்ணே. வாங்கண்ணே. டேய் சொன்னா உங்களுக்குலாம் புரியாதாடா? இங்க வாங்கடா. டேய் இவ்வளவு நாளா சொல்லக்கூடாதுன்னு தான்டா இருந்தேன். வேற வழியே இல்லடா. இப்ப சொல்றேன்டா. கள்ளக்குறிச்சிக்கு நாம கபடி ஆட போனா பொணமா தாண்டா வருவான். அண்ணே என்னன்னு சொல்றீங்க? ஆமாண்டா, 20 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் ஜெமினி கபடி குழுன்னு ஒரு டீம் இருந்துச்சு. இப்போ எப்படி ஜல்லிக்கட்டை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்களோ அவங்களும் அந்த காலத்திலேயே கபடியை உயிருக்கு உயிராக நேசிச்சவங்கடா. எங்க கபடி விளையாட போனாலும் அவங்க தோத்ததே கிடையாது. அப்படிப்பட்டவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்ம ஊர் லோக்கல் டீமோட நடந்த ஃபைனலில் தோற்று போயிட்டாங்க. சாதாரண டீமோட தோத்துட்டோமேன்னு அவமானம் தாங்காமல் மொத்த பேரும் விஷத்தை குடிச்சு நம்ம ஊர் ஆத்தங்கரையில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தெரியாத அந்த ஊருக்காரனுங்க அவனுங்க சாவுக்கு நாம தான் காரணம்னு நம்ம மேல கொலை வெறியோட இருக்கானுங்க. ரெண்டு ஊருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போது அங்கே கபடி விளையாட போக முடியுமாடா? அப்படியே போனா தான் சும்மா விடுவாங்களா? பேசுங்கடா. என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்க யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. ஆமா, என்னைத்தான் பேச விடுறீங்களாக்கும். கபடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே என்னை கண்டபடி கலாய்ச்சிட்டு ஓடி போயிடுறீங்க. நான் என்ன உங்களை கட்டி வச்சாடா கதை சொல்ல முடியும்? விட்டா மென்டல் ஆக்கிடுவீங்க. சரி சரி, டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்கடா. அண்ணே ஒரு நிமிஷம். என்ன நம்ம பாதூர்னு சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். நம்ம ஏதாவது இந்த விழுப்புரம்னு ஊரு பேரை மாற்றி வச்சுக்கிட்டோம்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுல்லண்ணே. அண்ணே இதுவும் நல்ல ஐடியா தானே, அப்படியே பண்ணிடலாண்ணே. அண்ணே இந்த விஷயம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சுண்ணே, எல்லாரும் மறந்துருப்பாங்கண்ணே. வாங்கண்ணே போகலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்டா. உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆயிருமோன்னு தான்டா நான் பயப்படுறேண்ணே. பயந்தாலே பாதி பழம் போயிடுன்னு சொல்லுவாங்கண்ணே. தைரியமா போலாண்ணே, அதுக்கு மேலே ஆகிறத பார்த்து போனேன். அண்ணே யோசிக்காதீங்க. சரி வாங்கடா. வாங்கடா. மச்சான் ஒரு பிரச்சனை நடக்காது, கவலையே படாத. அண்ணே இவட்ட கேட்போமா? தம்பி கபடி நடக்கிற இடத்துக்கு எப்படி போகணும்? பக்கத்தில் தான் இருக்கு, போங்க. வாங்க. சரிண்ணே. எங்கள் ஊருக்கே கபடி விளையாட வந்துட்டீங்களா? அண்ணே என்னடா அடுத்த மேட்ச் பாரதிய டீம் கொண்டு சொல்லியிருக்காங்கண்ணே. ஓ அப்படியா, சரி நீ தண்ணி கொண்டு வாப்போ. இந்த கபடி போட்டியானது சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக தல அணியினரும் தளபதி அணியினரும் ஆடுகளத்தில் இணைந்துவிட்டார்கள். அவர்களின் ஆட்டமானது மிகவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் நடைபெறும் என்பதில் எந்தவித போட்டியை என்ன லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் கரெக்டா என்ட்ரன்ஸ் லிஸ்ட் கட்டிட்டாங்கல்ல?
அண்ணன்கிட்ட கொடுத்து அந்த லிஸ்ட்டு மட்டும் செக் பண்ணிங்க. நாங்கள் இதை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்க. பார்த்துக்கண்ணே. அண்ணே வணக்கண்ணே. சொல்லுங்கப்பா. நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வர்றோம். எங்கள் டீம் பேர் டோனி கபடி குழு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி எங்கள் டீமை பதிவு பண்ணலாம்னு வந்திருக்கோம்ண்ணே. டீம் எல்லாம் ஃபைனல் பண்ணி முடிஞ்சுது. இப்போ வந்துருக்கீங்களா? இல்லைண்ணே, இங்கே மேட்ச் நடக்கிற விஷயம் காலையில் தான் தெரியும். அதான் புறப்பட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க போல இருக்க. எதுவும் பண்ண முடியாதுப்பா. ரொம்ப தூரத்துலேருந்து வரோண்ணே, கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏன்ப்பா சொன்னால் புரியாது? ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. வந்ததுக்கு மேட்ச் ஒன்றா பார்த்துட்டு போங்க, இல்லைனா ஊருக்கு போய் சேருங்க. தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா. சரி, ஃபைனல் பண்ண டீம் பேரை சொல்லுங்கள். தோணை 1 வானவில்லை, 2 பாரதியார், 3வது பிஆர்எஸ் அணி. என்னண்ணா எல்லாம் சரியா இருக்கா? மற்ற அணிலாம் ஆர்டர் பண்ணோம்னா. டேய், அந்த பாதூர் ஊருக்காரனுங்க நம்ம ஊர் கபடி விளையாட வந்திருக்கானுங்கடா. டேய், இதுக்கு தான்டா இவ்வளோ நாளாக காத்திருந்தேன். நீ சொன்ன மாதிரி அவனுங்களை போடுறதுக்கு சரியான நேரம் இதுதான்டா. போடுறேன்டா. அதை வரானுங்களே, அவனுங்களா பாரு. ஆமாண்டா, அவனுங்களே தான்டா. நிறுத்து, நிறுத்துறோம். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அண்ணே வாங்கண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் தரணி. ஆமா, நீ என்ன திடீர்னு எங்க ஊர் பக்கம்? இது உங்க ஊரானே? ஆமாம்பா. இல்லண்ணே, கபடி போட்டியில கலந்துக்கலாம்னு வந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத தரணி. மேட்ச் நடத்துறதே நாங்க தான். கமிட்டியில சொல்லி சேர்த்துக்க சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே சொல்ல மறந்துட்டேன், இவர் தான் சண்முகம் அண்ணே. நான் காலேஜ் படிக்கும் போது கேண்டீன் நடத்திட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம், நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. தரணி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீங்க வாங்க. சரிண்ணே, வாங்க. அடுத்த கபடி போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. பெரியவர்களே, மைக்கேல் அனௌன்ஸ் பண்ணது நாளைக்கு மேட்ச் இருக்குன்னு சொல்றதுக்கு தான். திடீர்னு வந்து கிளம்புறேன்றீங்க? இவனோட அப்பா சேர்த்துட்டாங்கண்ணே. இப்பதான் போன் வந்துச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்ண்ணே. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. டேய், இது அவர் கூப்பிட்டாரு, நீ மாட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கே. நீ பாதூருங்கிற மேட்ரு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லைண்ணே. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது என் ஊர் விழுப்புரம் தானே அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நமக்கு சாதகமா போச்சு. அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்ல, கவலைப்படாதீங்க, வாங்க போலாம். அப்படியாடா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்து. சரிங்க, சரி வா. எப்படி டைமை மாற்றி போட்டாலும் செட் ஆகல. அப்புறம் என்னாச்சு? அதான் யோசிக்கிறோம். அண்ணே, இவங்கெல்லாம் சண்முகண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கண்ணே. உங்களை மேட்ச்ல சேர்த்துக்க சொன்னார்ண்ணே. ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு டீம் வேற போயிட்டானுங்க. என்ன பண்றதுன்னு மண்டே போட்டு குழப்பிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க கூட்டு வந்துட்டீங்க. போய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிடுங்க, டீம் பேரையும் பதிஞ்சுடுங்க. நான் சண்முகண்ணனுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க போய் ஸ்கூல்ல தங்கிக்கங்க. அண்ணே, என்னடா? அவங்க ஸ்கூல்ல தானே தங்கியிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன். நீ நம்ம பசங்களை மட்டும் வர சொல்லிட்டு நாளைக்கு வந்து பாரு போ. அண்ணே, இந்த மேட்ச்லயாவது கபடி விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே. தம்பி, இது கண்ணாம்பூச்சி இல்லை, கபடி. காமெடி பண்ணாம அவனுங்களை வர சொல்லு போ. இல்லண்ணே, நல்லா விளையாடுவேண்ணே. டேய், வெறுப்பேத்தாத. நான் காண்டில் இருக்கேன், சொன்னா கேட்க மாட்டேன். அப்படியே விளையாடி கிழிச்சிருவியா? அடி வாங்காத, போயிடு. சரிடா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். உங்களை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு தெரியல, பயமாக இருக்குடா. அண்ணே, அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்கண்ணே. நீங்க முதல்ல அக்காவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு பாருங்க. நமக்கு நாளைக்கு தானே மேட்ச்.
நாங்க பாத்துக்கிறோம். பார்த்து இருங்கடா. சரிங்க. சரிண்ணே. தரணி, என்னப்பா தங்குற வசதியெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கும் காரைக்குடி டீமுக்கும் இப்போ மேட்ச் இருக்கு. சீக்கிரம் கிளம்பி கிரவுண்டுக்கு வந்துருங்க. அண்ணே, எங்களுக்கு நாளைக்கு தானே மேட்ச்னு சொன்னாங்க. இல்லப்பா, திடீர்னு ப்ரோக்ராம் மாறி போச்சு, அதான். சரிண்ணே, நாங்க வரோம். சரிப்பா, லேட் பண்ணாதீங்க, வந்துருங்க. டேய், டீ கடைக்கார இல்லாமல் எப்படி விளையாடுறது? இந்த நேரம் பார்த்து போயிட்டாரேடா. டேய், அவரே அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்காரு. இப்ப போய் அவரை கூப்பிடுறது சரியா வராதுடா. இந்த ஒரு மேட்ச் தானே, நாமளே சமாளிப்போம். என்னடா சொல்ற? ஆமாண்டா, வாங்க. சரி போலாம், வாங்க. போலாம். நமது கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த பிஆர்எஸ் அணியினர் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள் என்பதை இந்தாங்கப்பா, உங்க ஊர் பேரும் டீம் பேரும் போட்ட பனியன் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இதை போட்டு போயிட்டு நல்லபடியா விளையாடுங்க. எங்களுக்கு பனியன் இல்லைன்னு உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும்பா. நீங்க அவசரத்துல வந்தது தான் டீ கடைக்காரர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. என்னம்மா, காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாண்ணே. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிங்கண்ணே. உட்காரடி, போலாமா? போலாண்டி. அடுத்ததாக விழுப்புரத்தைச் சேர்ந்த தோனி கபடி குழு அணியினரையும் மற்றும் காரைக்குடி அணியினரையும் ஆடுகளத்தில் இறங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்ன பண்றானு இவனுங்க? புதுசா இருக்கு, இதெல்லாம் டீ கடைக்காரர் நம்மளுக்கு சொல்லி தரவே இல்லடா. ஏடா தரணி, கபடியில் எப்படி இல்லாம மச்சான், வர்ற பரோட்டா மாமே டைட்டா பிடிக்கணும். அப்புறம் அண்ணே, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? நீங்க பண்றதுலாம் வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க டீம் பேரை காரைக்குடி டீம்னு வச்சிருக்கீங்க. நீங்களா யாருன்னு? அது ஒண்ணு இல்ல தம்பி, நாங்கெல்லாம் காரைக்குடி ஹோட்டல்ல வேலை செய்றோம். ஒரு நாள் கூட கபடி விளையாடுறது கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டி விளையாட போறோம். இதுல வின் பண்ணி இதுல வர்ற காசை வச்சு ஜாலியா சரக்கடிக்கலாம்னு இருக்கோம். ஐயோ, கைய கொடுங்கண்ணே. அண்ணே, உங்க ஹோட்டல் பேரு தான் காரைக்குடின்னு பார்த்தா நீங்களும் குடிகாரங்களா தான் இருக்கீங்க. உங்களால ஹோட்டலுக்கு வருமானம் வருதோ இல்லையோ, ஆனா இந்த நாட்டுக்கு வருமானம் இருக்குண்ணே. வரண்ணே. ஏய், அவனுங்களாம் ஹோட்டல்ல வேலை செய்யறவனுங்களாண்டா. அதான் மீந்து போனதெல்லாம் தின்னுட்டு நம்மள மிரட்டுற அளவுக்கு இருக்கானுங்க. பார்த்து போய் ஆடுறா. கபடி 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 போய் பூந்து வர. அது சரி, இத்தனை பேர் தான் சுத்தி வளைச்சாங்களே, அது எப்படா ஒருத்தங்கிட்ட கூட மாட்டாம தப்பிச்சு வந்த? எத்தனை ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்லு கொடுக்காம ஓடி வந்திருப்பேன். எல்லாம் அந்த ட்ரைனிங் தான். கபடி டேய், ஃப்ரைட் ரைஸ் போறோம்டா, கொஞ்ச நேரம் வேக ஓடுங்க. கபடி 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 இவர்களின் விளையாட்டு மிக 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 நகைச்சுவையாகத்தான் இருக்கும் போல தோன்றுகிறது. யார்பா இங்க மேட்ச் நடத்துது? இங்க வாங்கயா. யாருன்னு நீங்க? என்னாச்சு? எதிர் டீம்காரங்க திருட்டு பசங்கப்பா. இவங்க எல்லாம் என் கடையில தான் வேலை பார்த்தானுங்க. இவங்க நம்பி கடை விட்டு போயிருந்தேன். கலால இருந்த 50,000 அநியாயமா அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ, அப்படியா சொல்றீங்க? ஆமாப்பா. ஐயோ, அங்க பாருங்க, ஓட்டானுங்க. காரைக்குடி அணியினர் பாதியிலேயே வெளியேறிவிட்டதால் தோனி கபடி குழு அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். என்னப்பா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி மூட்டை, மளிகை சாமான், காய்கறிலாம் வந்துருச்சா? எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேனே. அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணே. ஓ, அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே, எதுவும் விசேஷங்களா? இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? நாங்கெல்லாம் வெளியூர்ல போய் கபடி விளையாடும் போது சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். வேற யாரும் இது மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்க பழைய பிளேயர்ஸ் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பண்றோம். இந்த காலத்துல
கப்பல் நிறைய காசு வச்சிருக்கவங்க கூட அடுத்தவனுக்கு கஞ்சி ஊத்தாம கஞ்சத்தனம் பார்க்கும்போது இப்படி கபடி பிளேயர்ஸ் நீங்களாம் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுறத பார்க்கும்போது தானே தெரியுது உண்மையான தமிழனோட ரத்தத்துல இன்னும் கபடி கலந்து இருக்குன்னு. சொல்லு தரணே. அண்ணே, அக்காக்கு இப்ப எப்படின்னா இருக்கு? ஜுரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சரணே, இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நீங்க போனதும் எங்களுக்கு திடீர்னு மேட்ச் வச்சுட்டாங்கண்ணே. என்னாச்சு? ஜெயிச்சிட்டோம்ண்ணே. சூப்பர்ரா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லடா. சரி சரி, நான் வர்ற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன்டா. சீக்கிரம் வந்துடுறேன். அண்ணா பக்கடா பக்கடா. பா யோகேஷ், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமா, போலீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குண்ணா. என்ன திடீர்னு ஊர் பக்கம்? கபடி மேட்சுக்காக போலீஸ் டீம் சார்பாக வந்திருக்கேண்ணே. ஓ, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்போ மேட்ச்? சாயங்காலண்ணே. சரி, கபடி மேட்ச்சில் பார்ப்போண்ணே. ஓகே ஓகே, பார்க்கலாம். மச்சான், எல்லா மேட்சும் இப்படியே ஜெயிச்சிட்டோம்னா ஈஸியா ஃபைனலுக்கு போயிடலாம்ல? கஷ்டப்படாம ஜெயிக்கணும்னு நினைக்காதடா. அதிர்ஷ்டங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு வராது, அதோட இஷ்டத்துக்கு தான் வரும். புரியுதா? ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்துறீ. என்னடி ஆச்சு? நீங்க என்னங்க இந்த ஊர் பக்கம்? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஓ சாரிங்க, உங்க ஊர் கள்ளக்குறிச்சின்னு சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா, மறந்துட்டேன். நாங்களாம் உங்க ஊருக்கு கபடி மேட்ச் விளையாட வந்திருக்கோம். நீங்க கிரிக்கெட் தானே விளையாடுவீங்க? இல்லைங்க, நாங்க கபடியும் விளையாடுவோம். அஞ்சலி, டைம் ஆச்சு. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். சரிங்க. ஏய், செட் ஆயிடுச்சு போல. சீக்கிரம் உட்காரு, போலாமா? சரி போடி, வரேன். சரிங்க. மச்சான், நம்ம ஊர்ல தான் லவ்வை சொல்லாம மிஸ் பண்ணிட்ட. இந்த ஊர்ல அது கண்டிப்பா லவ்வை சொல்லிடுறா. ஓகேவா? இல்லடா மச்சான், நான் அவகிட்ட என் லவ்வை சொல்ல போறது இல்லடா. ஏண்டா? டேய், நான் என் லவ்வை சொல்ல போய் அதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கபடி ஆட முடியாம போயிடும். நமக்கு இப்போ கிரவுண்டு தான்டா முக்கியம். என்னடா இதுக்கு போய் இவ்வளவு தூரம் வர வேண்டியதா இருக்கு? ஆமாண்டா, அவனுக்கு வேற வெயிட் சீக்கிரமா போண்டா. எவ்வளவு நேரம் தான் அவனுக்கு பாத்ரூம் போவானுங்க? அதை விடுங்கடா. ஏதோ நம்ம கூட நமிதா டீம் மோத போகுதுன்னு சொன்னாங்களே, எல்லாம் வயசு பொண்ணுங்களா இருக்குமோ? வந்தாலே பாரு, வரட்டும், ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணிடுறேன். மச்சான், நீ சொல்ற மாதிரியே வயசு பொண்ணுங்க தான்டா. அர்ஜுனா அர்ஜுனா அம்புவிதம் அர்ஜுனா அம்பினால் அம்பினால் உள்ளம் தைக்க அர்ஜுனா. ஏண்டா, பூரா வயசான கட்டைங்களாம் வந்துகிட்டு இருக்கு, வயசு பொண்ணுங்கிற உன் கண்ணு கால்ற வந்து தொலைச்சா? ஏமாந்தீங்களா? லூஸ். என்னடா ஆச்சு? யாரா அவன்? வாடா வாடா வாடா. யாரே மாதிரி தெரியுறா? டேய் கைய புடுடா டேய். பக்கத்துல ஏதாவது இரும்பு இருக்கான்னு பாருடா. சீக்கிரம் கொண்டு வாடா. கழுத்தி பொடி நல்லா அமுக்குடா. நீ தலையை தூக்கி போடா. தூக்கி போடி. இந்த சனையை முடிச்ச வல்பு அந்த நேரம் பார்த்து வந்துருச்சுடா. இல்லைன்னா 2 பேரை காலி பண்ணிருப்பேன்டா. அவனுங்களை எப்படி போட ட்ரை பண்ணாலும் மிஸ் ஆகிட்டே இருக்கானுங்க. அவனுங்க ஊரை விட்டு போறதுக்குள்ளார ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும். டேய், இவ்வளவு நேரம் என்னடா பண்ணீங்க? ஏன்டா லேட்டு? இல்லடா, வர உள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதான். சரி, இதோ ஆட்டம் ஆரம்பித்து விட்டது. தோனி கபடி குழுவினர் களத்தில் இறங்கி விட்டார்கள். நமிதா டீம்னு சொன்னாங்க, இவனுங்க வந்து நிக்கிறானுங்க. டேய், அதுக்கு ஏன்டா இவ்வளவு பதட்டப்படுற? ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு. அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். அவனுங்களாம் நமிதாவோட தீவிர ஃபேன்ஸா. இப்படிதான் எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணுவானுங்க. இப்போ இவனுக்கு கூட தான் மோத போறோம். சரியா? வா. காவலர் அணியை எதிர்த்து விளையாடுவார்கள்.
வாடா 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 கை கொடு கை கொடு பார் அந்த பக்கம் பார் சாத்ரா ஓகே போட்டி இரு அணிகளுக்கும் ஒரு கபடி வாழ்வா சாவா கபடி ஏறோடு கபடி வரவோடு வரவோடு கபடி கபடி அவுட் போடா போடா பாத்து போடா பாத்து 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 போடா அடிச்சுடா சீக்கிரம் டூ அவுட் கபடி மூன்று புள்ளிகள் வானவில் அணிக்கு வானவில் அணிக்கு மீண்டும் ஒரு புள்ளி. வானவில் அணியினர் 13 புள்ளிகளை பெற்று மிகவும் வலுவான நிலையில் இருக்கிறார்கள். ஒரு புள்ளிகளை மட்டுமே பெற்ற தோனி கபடி குழு அணியினர் மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் 13 புள்ளிகளை தாண்டி ஒரு அணி வெற்றி பெறுவது என்பது மிகவும் சிரமம். தோனி கபடி குழுவின் கேப்டன் யோசிப்பதை பார்த்தால் தங்களது கூடாரத்தை காலி செய்து கொண்டு உடனே ஊருக்கு கிளம்பி விடுவார் போல் தோன்றுகிறது. சைடு சேஞ்ச் நல்ல விளையாடா மச்சான். நீ மட்டும் ஜெயிக்க வைக்கலன்னு வச்சுக்க, எல்லாரும் ஊருக்கு தாண்டா போயிருக்கணும்.
இப்போதைக்கு இதை விட்டா வேற வழியே இல்லடா. ஊருக்கு போய் மறுபடியும் பணத்துக்கு லோலோன்னு அலைஞ்சிருக்கோம். தோத்துருந்தோம் டீ கடைக்காரர் பதிலே சொல்லிக்க முடியாதா? இல்லடா மச்சான், எங்க நீங்களாம் சொல்ற மாதிரி நடந்துருமோங்கிற பயமும் நம்ம ஊருக்கு கிரவுண்டு வேணுங்கிற வெறியும் தாண்டா என்ன இந்த மாதிரி ஆட வச்சது. மச்சான், நீங்களும் வர மேட்ச்லலாம் கொஞ்சம் வெறியோட ஆடுங்கடா. அப்பதான்டா நம்ம நினைச்சபடி எல்லாம் நடக்கும். சரி மச்சான், கிளம்பலாம். சரி சரி, வாங்கடா. தரணி, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? அதான் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம்ல, அடுத்த மேட்சும் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். சரி வா, சாப்பிட போகலாம். எனக்கு பசிக்கலடா. அந்த பொண்ணோட ஊருக்கு வந்திருக்கோம். நேற்று பார்த்தப்ப கூட சரியா பேசல. சரி, இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுவான்னு எதிர்பார்த்தேன். அவ எதுவுமே பேசாம போயிட்டா. ஏன்னே தெரிலடா. அதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. டேய், இதுக்காடா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நமக்கு இருக்க பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை உனக்கு ரொம்ப தேவையா? விட்டுட்டு வந்த வேலையை பாடுறா. டேய் மாப்பிள்ள, பொண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த பொண்ணுக்கு நம்ம எந்த ஊர்னு நல்லாவே தெரியும். இந்த ஊருக்குள்ளே யாருக்கிட்டே சொல்லிட்டா நம்ம எல்லாரும் மாட்டிக்க மாட்டோமாடா? டேய், இதை யாருமே யோசிக்கலையாடா? சரி, நீங்க முதல்ல போய் சாப்பிட்ருங்க. நம்ம பசங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேணாம், புரியுதா? நான் எங்கேன்னு கேட்டானுங்கன்னா சண்முகம் நான் பார்க்க போயிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. பேசிட்டு வரட்டும்டா, வாங்கடா. என்னப்பா, எதுக்கு தனியாக கூட்டு வந்தீங்க பேசுறதுக்கு? இல்லைண்ணே, அந்த பாதூர்காரனுங்க விழுப்புரம் பேரை மாற்றி வச்சுட்டு கபடி மேட்ச்சுக்கு வந்திருக்கானுண்ணே. அதுக்கு என்னப்பா இப்ப? என்னண்ணா இப்படி கேட்குறீங்க? பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? 20 வருஷம் ஆச்சியா, இன்னும் அந்த பிரச்சனை பிடிச்சா தொங்கிட்டு இருக்கீங்க? உங்களை மாரி பாதிக்கப்பட்டவனா குடும்பம் குட்டின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பஞ்சாயத்தில் முடிவு பண்ண தெரியாதா உங்களுக்கு? இருந்துங்க ஐயா, முதல்ல போய் கபடியில் ஜெயிச்சு நம்ம ஊர் மானத்தையாவது காப்பாத்துக்கய்யா. வந்துட்டானுங்க இது ஒரு பிரச்சனைன்னு தூக்கிட்டு. என்னடா இவரு அவங்க ஒரு கார மாதிரியே பேசிட்டு போறாரு? விஷயத்தை வேற சொல்லிட்டோம். இனி அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நாம தான் மாட்டிப்போம். என்னடா பண்றது இப்போ? நீ சொல்றதும் கரெக்டு தான்டா. அவனுங்களை எப்படி போடணும்னு வேற மாதிரி பிளான் பண்ணலாம். அஞ்சலி, ஒரு நிமிஷம். இங்கேன்னு தனியா இருக்கீங்க? உங்களை பார்க்கதாங்க. என்ன விஷயம்? இல்ல, நாங்க பாதூருங்கிற விஷயத்த ஊர்ல யார்ட்டையா சொல்லியிருக்கீங்களா? இல்லையே. ரொம்ப தேங்க்ஸுங்க. இனிமேலும் யார்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க. ஏன்? இல்லைங்க, நாங்க எங்க வீட்டுல பக்கத்து ஊருக்கு தான் கபடி மேட்ச் ஆட போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் வந்தது தெரிஞ்சா திட்டுவாங்க, அதாங்க. சரிங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் வரேங்க. ஒரு நிமிஷம். ஆனந்தி கிட்ட என்ன லவ் பண்றேன்னு சொன்னீங்களாமே, அது உண்மையா? இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? விடுங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஆமாங்க, நான் உங்களை லவ் பண்றேன். சாரிங்க, என் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. என் அம்மா அண்ணன் யாரை சொல்றாங்களோ நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். தேவையில்லாம உங்க மனசுல ஆசை வளர்க்காதீங்க. இதே தெரியாதவங்களா இருந்தா நான் சொல்லிருக்க மாட்டேன். தெரிஞ்சவங்க. சரிங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இவ ஊரு கள்ளக்குறிச்சி, போராய நெஞ்ச கிழிச்சி. என் ஊரு பாதூரு, ஆனேனா கோளாறு. இவ அழகு ஏதோ பண்ணுதே, என்ன பிச்சு ஏனோ தின்னுதே. எனக்குள்ள தூரல் போடுற என் புள்ள தூரம் ஓடுற. இவ ஊரு கள்ளக்குறிச்சி, போராய நெஞ்ச கிழிச்சு. என் ஊரு பாதூரு, ஆனேனா கோளாறு.
காதல் பூத்த செடியாயிருந்தேன் ஒன்ன பார்த்து மரமானே காதில் உந்தன் குரலும் கேட்க எனக்கு கிடைத்த வரமானே கனவில் ஒன்ன தேடிதான் அலைஞ்சேன் கவிதை எழுதி கவிஞனா திரிஞ்சேன் பார்க்கும் முன்பு சிலையா கிடந்த நீயும் பார்க்க உயிர் வந்து நடந்த ஓந்தாவணி தீண்டும் போது நான் புதையலாகிறேன் உன் கைவிரல் உரசும் போது நான் பூக்களாய் பூக்கிறேன் எனக்குள்ள சாமி எனக்கு நீ சாமி ஆகுற இவ ஊரு கள்ளக்குறிச்சி போராய நெஞ்ச கிழிச்சி என் ஊரு பாதூரு ஆனேன கோளாறு டேய் வாடாங்க. என்னடா சண்முக அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரமா? இல்லடா சண்முக அண்ணா வீட்டுக்கே நான் போகலடா. அவர் வீட்டுக்கு போகிற வழியிலேயே அஞ்சலி என்னை பார்த்துட்டா. அவகிட்ட பேசினதுலேருந்து என் மனசே சரியில்லைடா. அதான் அவர் வீட்டுக்கு போகாமல் நான் திரும்பி வந்துட்டேன். அப்படி என்னடா சொன்னா அந்த பொண்ணு? அவள் மனசில் இருந்ததை சொல்லிட்டா. அவளுக்கு இந்த காதெல்லாம் பிடிக்காதான். அவங்க வீட்டில் அவங்க அம்மா அண்ணா யாரை பார்க்குறாங்களோ அந்த பையனை தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பாலாம். டேய் நீ தான் அவகிட்ட லவ்வை சொல்ல மாட்டேன்னு சொன்னேல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ மட்டும் அவகிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்ன? நானா சொல்லடா, அவளா வற்புறுத்தி கேட்டா. சரி இதான் சமயம்னு நானும் என் மனசுல இருந்தது சொல்ல வேண்டியதா போச்சு. டேய் நீ லவ் பண்ற அந்த பொண்ணுக்கு அப்புறம் தெரியும்? அதான் நம்ம ஊர்ல ஆனந்தி இருக்கால, அவகிட்ட ஒரு நாள் இதை சொல்லிட்டேன். அவ போய் இவகிட்ட சொல்லியிருக்கா போல இருக்கு. டேய் பொண்ணுங்க பிரச்சனை விடுறா. நீங்க நடக்கிற போட்டியில் ஜெயிச்சு ஃபைனல் போற வழி பார்ப்போம். டேய் என்னங்கடா பொண்ணுங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இவனுக்கு கல்யாணம் ஆனா பொண்ணு தான் பிறக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்கண்ணே. அதை விடுங்கண்ணே, அக்காவுக்கு என்னென்ன ஆச்சு? இதை நான் நம்பணும். ஆளையும் மண்டையும் பாரு விளக்கண்ண. இதெல்லாம் மக்கனையா பேசு. ரெண்டாவது மேட்ச் என்னாச்சுடா? ஜெயிச்சிட்டோண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் நினைச்சு கூட பார்க்கலடா. சரி அடுத்த மேட்சை யார் விடுடா? லோக்கல் போலீஸ் டீம் கூடண்ணே. டேய் அதுலயும் நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும்டா. கண்டிப்பா சூரா ஜெயிச்சிருவோம். கண்டிப்பா ஜெயிப்பனே. அண்ணே என்னப்பா? நான் இந்த ஊர் தான், நல்லா கபடி ஆடுவேன். ஏதாவது ஆள் தேவைப்பட்டா சேர்த்துக்கங்கண்ணே. இப்போதைக்கு ஆள் இருக்கு, தேவைப்பட்டுச்சுன்னா உன்னை கூப்பிட்றேன்ப்பா. கொஞ்சம் மறந்துடாதீங்கண்ணே. சரிப்பா. சரா வாங்கடா போலாம். ஆமாங்க, நான் உங்களை லவ் பண்றேன். என் தங்கச்சிக்கிட்டே லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கான்டா. அவனை ஏதாவது செய்யணும். அதுக்காக தான் உன்னை வர சொல்லியிருக்கேன். சொல்லுங்கண்ணே, என்னண்ணே செய்யணும்? இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல அவனை நீ போட்டு யாருக்கும் தெரியாது. நீ சொன்ன மாதிரி அவனை தூக்குறேன். இதோ தோனி கபடி குழு அணியினரும் காவல்துறை அணியினரும் ஆடுகளத்தில் இறங்கிவிட்டார்கள். இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை டிஆர்எஸ் அணியுடன் இறுதிப் போட்டியில் யாருக்கும் தெரியாது. நீ சொன்ன மாதிரி அவனை தூக்குறேன்.
இதோ இரண்டாவது சுற்று ஆட்டம் ஆரம்பிக்கிறது. பார்த்து இரு அணிகளும் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். காவல்துறை அணியினர் வெற்றியின் விளிம்பில் இருக்கிறார்கள். தோனி கபடி குழு அணியினர் ஒரு புள்ளிகளுடன் வெற்றி பெற போராடி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பரபரப்பான ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்காக தோனி கபடி குழுவின் கேப்டன் ஏதோ யோசிக்கிறார். இதோ மீண்டும் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது. தோனி கபடி குழுவின் கேப்டன் ரைடு இருக்கிறார். புள்ளிகளை பெற்று தருவாரா பார்க்கலாம். தோனி கபடி குழு தங்கள் பலத்தை என்னப்பா இப்படி பண்ணிட்ட? கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? கையை பார்த்தா தான் தெரியுது. இதெல்லாம் தப்பா தெரியல உனக்கு? உன்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அசிங்கம். இந்த விஷயம் மட்டும் பப்ளிக் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நம்ம ஊர் மானமே கப்பலே ஏறிடும். யாரு ஃபைனல்ல விளையாடுறதுன்னு கமிட்டியில முடிவு பண்ணி சொல்றோம். போய் வெயிட் பண்ணுங்க. கமிட்டி எல்லாம் கொஞ்சம் வர சொல்லுப்பா. விழா குழுவினர் இந்த போட்டியின் முடிவை பற்றி தீவிரமாக ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அதிக புள்ளிகளை பெற்றுள்ளதால் காவல்துறை அணியினரை வெற்றி பெற்றதாக அறிவிப்பார்கள். நம்ம ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம். எப்படியும் போலீஸ் டீம் தான் ஜெயிச்சது அறிவிப்பாங்க. அந்த போலீஸ் டீமை வெளியேற்றியாச்சு. நாளைக்கு ஃபைனல்ல எங்க ஊர் டீம் கூட நீங்க தான் மோத போறீங்க. ரெடியாகி வந்துருங்க. சரிங்க. உங்களுக்கெல்லாம் திறமை இருக்கோ இல்லையோ, அதிர்ஷ்டம் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, அதிர்ஷ்டம் எல்லா நேரத்திலையும் கை கொடுக்காதடா. அதனால நாளைக்கு நடக்க போற ஃபைனல்ல திறமையோட முழு முயற்சியோட நாம ஜெயிக்கணும். என்ன லோகேஷ் இப்படி பண்ணிட்ட? அவனை எப்படியா போட்டலாம் தானே பார்த்தேன். கடைசி நேரத்துல கை தவறிய அம்பேர் காலில் பட்டுருச்சுனே. அவனுக்கு எப்படியா இருந்தாலும் இந்த மண்ணுல தான் சாவு. ஏய், யாரால அவங்க நல்லதாடா? நல்லபடியா போயிட்டு இருக்குனே. ராமசாமி, நான் ரொம்ப தூரம். அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, அந்த பாதையில் இருக்கிற கிரவுண்ட் ஒன்று பார்த்தனே, நல்லா இருக்குண்ணே. அது என்ன எதுன்னு பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் முடிச்சிடலானே. பார்ட்டி வெயிட்டுங்கண்ணே, நல்ல பார்ட்டினே. ஏய், அந்த பாதூர் பசங்களுக்கு 10 நாள் டைம் கொடுத்தோமே, என்னையோட முடியுது. நாளையோட முடியுதுண்ணே. என்னண்ணே யோசிக்கிறீங்க? அண்ணே அந்த பசங்களாம் நம்பிட்டு தான் வேலைக்கு ஆகணே. என்ன எதுன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே, சீக்கிரம் முடிச்சிடலாம். யோ, சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ, நான் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்தது தான். நான் 2 நாள் வெயிட் பண்றதா தான் வெயிட் பண்ணு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. சரிண்ணே, இதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைண்ணே. என்ன எதுன்னு பார்த்து சொல்லுங்க. இந்தாப்பா. எவ்வளோ ஆச்சுண்ணே? 15 ரூபாப்பா. 3 டீ 30 ரூபா ஆச்சானே? இல்லைப்பா, எங்கள் ஊரில் கபடி பிளேயர்ஸ்க்கெல்லாம் பாதி ரேட்டு தான்ப்பா. என்னென்ன சொல்கிறீங்க? நேற்று என்னடான்னா இங்கே இருக்கிற எல்லா கபடி பிளேயர்ஸ்க்கும் ஊருக்காரங்க ஒன்றா சேர்ந்து சாப்பாடு போடுறாங்க. நீங்கள் என்னடான்னா இந்த டீயை பாதி விலைக்கு கொடுக்குறீங்க. அந்த அளவுக்கு கபடியை நீங்கள் எல்லோரும் நேசிக்கிறீங்களாண்ணே? ஆமாப்பா, இந்த கபடி நம்ம மண்ணோட விளையாட்டு, தமிழனோட பாரம்பரிய விளையாட்டு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் ஜல்லிக்கட்டுக்கு விளையாட போகிறவங்க கூட கபடியை ஒரு முறை விளையாட்டு தான் போவாங்களாம். அப்படிப்பட்ட வேற விளையாட்டை விட்டுட்டு கோடி கோடியாக வருமானம் வருதுங்கிறதுனால ஏதோ ஒரு விளையாட்டை இன்னைக்கு தள்ள தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கபடியை திட்டமிட்டு இன்னைக்கு எல்லாரும் அழிச்சிட்டு இருக்காங்கப்பா. ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ ஏதோ உங்களை மாதிரி பசங்க விளையாடுறத பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு கம்மி விலையில கொடுத்து கபடியை ஊக்குவிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு உதவி பண்றதுனால கபடியை ஊக்குவிக்கிற மாதிரி அழிச்சு தமிழங்கிற உணர்வையும் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுப்பா. அதனால நாம ஒரு தமிழனா இந்த கபடியை அழியாம பாத்துக்கணும்பா. தமிழனுடைய பல கலைகள் அழிஞ்சிட்டு வர இந்த காலத்துல இன்னும் அழியாம இருக்கிறது இந்த கபடி ஒண்ணுதான்பா. உங்க அடுத்த தலைமுறைக்கும் இந்த கபடியை நீங்க கத்துக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, வரம்பா. சரிங்கண்ணே. என்ன காசு, திடீர்னு அண்ணனை பார்க்க வந்திருக்க? ஒருத்தனை போடணுண்ணே, அதான் வந்தேன்.
சரி போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கியா? அப்படியா? எடு. எந்த ஊர் பையன்? ஊர் பாதூர்ண்ணே. இப்போ கபடி விளையாட வந்திருக்கான். எங்கள் ஊரில் தான் தங்கியிருக்கான். அப்படியா? ஆமாண்ணே. அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கியா? இருக்கு. கொடு. அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல, இவன் செத்துட்டான்னு நினச்சிங்க. நான் போட்டுடுறேன். சரி அப்புறம் வரேண்ணே. சரிண்ணே. ஏய் நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? இல்லடா பனியன் காய லேட் ஆயிடுச்சு அதான். டேய் இன்னைக்கு ஃபைனல் மேட்ச்ரா. கிரவுண்டுக்கு சீக்கிரமா போகலன்னா டீ கடைக்காரன் திட்டுவாரு. எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல. சரி நான் முதல்ல போறேன், நீங்க சீக்கிரமா வந்து சேருங்க. என்ன? சரிடா. லேட் பண்ணாதீங்கடா. ஒரு நிமிஷம் ரெடி. டைம் ஆச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடி. என்ன ஆச்சு இதுக்கு? கொஞ்சம் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி பாரு. பண்ணு. என்னாச்சு? அது வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி நான் பார்க்குறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே தேங்க்ஸுங்க. சரிங்க வரேன். ஓகே. ஹலோ, ஒரு நிமிஷம். இவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா, இந்த கேர்ள்ஸில் ஒருத்தரோட லவ்வை ஒரு பொண்ணு ஏற்றுக்கலனா என்னென்னமோ பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறீங்க. உங்களுக்கு இவன் மேலே கொஞ்சம் கூட கோவமே இல்லையா? சே இவங்க மேலே எனக்கு எதுக்குங்க கோவம் வரணும் சொல்லுங்க. அவங்களோட விருப்பத்தை அவங்க சொன்னாங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வமான விஷயங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுனால நான் வெறுக்க முடியுமா? இல்லை என்ன லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ண முடியுமா? நம்ம மனசை புரிஞ்சுக்கலனாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தாங்க உண்மையான லவ். எப்போ இவங்க அம்மா அண்ணன் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்களோ அப்போவே இவங்க மேலே இருந்த மரியாதை எனக்கு இன்னும் கூடிருச்சுங்க. ஏற்கனவே இவங்களை எனக்கு பிடிக்கும். இப்போ இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரிங்க, எனக்கு கபடி மேட்ச்க்கு டைம் ஆச்சு. நான் வரேன், நீங்கள் பார்த்து போங்க. அண்ணே நீங்க தானே தரணி? ஆமா நான் தாங்க தரணி. அண்ணே சண்முகம் அவனை கூட்டு வர சொன்னாருண்ணே. இல்ல நான் கபடி மேட்ச்க்கு போயிட்டு இருக்கேன். அது சம்பந்தமா பேச தானே கூட்டு வர சொன்னாரு. சரி ஓகே வாங்க போலாம். வந்துட்டீங்களாடா? டேய் இது ஃபைனல் மேட்ச்ரா, ரொம்ப கவனமாக ஆடணும், புரியுதா? சரி தரணி எங்கடா? என்னது இன்னும் வரலையா? டேய் நான் இங்கே தானடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் இன்னும் வரவே இல்லையடா. எங்களுக்கு முன்னாடியே போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தான். சரி சரி எங்கேயாவது போய் தொலைஞ்சிருப்பான், வந்துடுவான் 10 நிமிஷத்துல. நீங்க வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். சரிண்ணா. நமக்கு முன்னாடியே கிரவுண்டுக்கு புரண்டு போனான். எங்கடா போயிருப்பான்? அப்படியே வெட்டி முறிக்கிற மாதிரி அவ்வளோ அர்ஜென்ட்டாக கிளம்பி போனான். எங்கே போயிருக்கான்னு தெரில. இவெல்லாம் ஒரு ஆள்னு இவனை நம்பி வந்தோம் பாரு. எல்லாம் நம்மளை சொல்லணும். ரெடியாங்கடா, மேட்ச் இன்னும் 10 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம்டா. என்னடா அவன் இன்னும் வரலையா? டேய் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இன்னும் வரலைன்னு அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருக்கிறதுலே அவன் தான் சுமாராக ஆடுவான். நீங்கள் என்னத்தை விளையாடி கிழிச்சிருவீங்க? ஏண்டா அவனை போய் தேடி இருக்க வேணா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையடா. படா போயிட்டாங்க. நல்லா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கானுங்க. போயிருப்பான். ஏய் அவன்
அவன் கிடைச்சானடா? இல்லடா. ச்சே, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. என்னடா ஆச்சு? மாப்பிள நானும் சந்து புந்தெல்லாம் தேடிட்டேன்டா, எங்கேயும் காணுண்டா அவனை. அண்ணே என்னண்ணே இங்க கூட்டு வந்திருக்கீங்க? சண்முகம் அண்ணா எங்கண்ணே காணோம்? யாருக்கார் பாருப்பா சண்முகம்? யாருண்ணே நீங்களா? சண்முகம் அண்ணா எங்கண்ணே? தம்பி நான் தான் சண்முகம், பார்த்தா தெரியலையா? தம்பி சண்முகம் அவரு இல்ல, நான் தான். ஊருக்குள்ள எல்லாத்தையும் வந்து கேட்டு பாரு. தம்பி இவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்க. நான் தான் சண்முகம். ஆதார் அட்டையை காமிக்கிறேன், பாக்குறியா? அண்ணே விளையாடாதீங்கண்ணே, எனக்கு கபடி மேட்ச்சுக்கு டைம் ஆச்சுண்ணே. நான் போகணுண்ணே, மேட்ச் ஆரம்பிச்சிருவாங்கண்ணே. என்னடா நீங்க மட்டும் வர்றீங்க, அவன் வரலையா? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேண்ணா, லூசு பையன் எங்கே போனான்னு தெரியலண்ணே. ஃபைனல் மேட்ச்ல நான் போய் ஆகணும்ண்ணே, விடுங்க. ஃபைனல் மேட்ச் தான்டா, நாங்களும் அதுக்கு தான் காத்திருக்கோம். ஒரு ஆளு குறையும் தான் 1 வருஷம் இருக்கோம். ஆடலாமா ஃபைனல்? விட்டுருங்கண்ணே, ஃபைனல் மேட்ச்ண்ணே. தம்பி பயப்படுறாப்லண்ணே, நம்மளே ரைடு போயிடுவோம். கபடி கபடி கபடி. ஒரு ரைடுக்கு எப்படி பயந்துட்டா இருக்கு. தம்பி தம்பி யாருப்பா? ஐயோ கபடி ஆட வந்த பையனாச்சே. தம்பி என்னப்பாச்சு? தம்பி எந்திரிப்பா. இல்ல வேணாமா. அதான் நடக்கும், ஒன்றும் புரியல. உங்களை எங்கெல்லாம தேடுறது? ஏன் என்னாச்சு? உங்க ஒரு பையன் இருப்பால உங்க கூட, அந்த பையன் அங்க செங்கல் சூழ்நிலை அது பையன் இருக்கிறாம்பா. என்னன்னு தெரியலப்பா, யாரும் அடிச்சு விட மாதிரி இருக்கு. போய் பாருங்கப்பா. எப்படி ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் முக்கியமோ, எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஊருக்கு கிரவுண்டும் முக்கியம் தானே. கவலைப்படாதீங்கடா, நாங்க இருக்கோம். கண்டிப்பா அந்த கிரவுண்ட் நம்மளை விட்டு போகாது. 3 லட்சத்தோட வந்தாதான் அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும். நான் என் லவ்வை சொல்ல போய் அதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கபடி ஆட முடியாம போயிடும். நமக்கு இப்போ கிரவுண்டு தாண்டா முக்கியம். நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும்ப்பா. இந்த மண்ணுல இருந்து ஏதாவது சாதிச்சு ஆகணும். என்ன? யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாங்கன்னு. அதை விடுங்கண்ணே, கபடி மேட்ச் என்னாச்சுன்னு. தரணிக்கு பதிலாக வேற யாராவது சேர்த்துக்கலாமாண்ணே? எப்படிரா வந்த இடம் புது இடம், திடீர்னு கூப்பிட்டா யாரா வருவா? அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் 2 பேரை சப்ஸ்டியூட்டா கூப்பிட்டு வரலாம்னு. நீங்க எங்கடா நான் சொல்றதை கேட்குறீங்க? என் சொல் பேச்ச கேட்கறதே கிடையாது. அண்ணே அன்னைக்கு நம்ம கிட்ட சான்ஸ் கேட்டு ஒருத்தன் வந்தான்ல, அவனை வேணா சேர்த்துக்கலாம் அண்ணே. மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட கபடி போட்டி இதோ துவங்கிவிட்டது. தோனி கபடி குழு அணியினரும் நம்ம ஊரை சேர்ந்த பிஆர்எஸ் அணியினரும் களத்தில் இறங்கிவிட்டார்கள். இந்த இறுதிப் போட்டியிலே வெற்றி பெறும் அணிக்கு 20,000 ரூபாய் முதல் பரிசாக வழங்கப்படும். 2வது இடம் பிடிக்கும் அணிக்கு 15,000 ரூபாயும்,
டிஆர்எஸ் அணியில் இருந்து கேப்டன் ரைட் செல்கிறார். முதல் புள்ளி டெக்ஸி செல்வரா என்று பின்னாலே வந்து சிறப்பாக ஆடி வருகிறார்கள். இந்த வருடம் டிஆர்எஸ் அணி நிறைய வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் தோனி கபடி குழுவுக்கு ஒரு புள்ளி. இதோ தோனி கபடி குழுவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அவங்கள ஜெயிக்க வச்ச தீரு கபடி 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 இரு அணிகளையும் இடமாற்றம் செய்கிறார்கள். நாம மட்டும் இந்த மேட்ச்ல தோத்துட்டோம்னா நம்ம ஊருக்கு கிரவுண்ட் கிடைக்க வழியே இல்லடா. நீ கவலைப்படாத மச்சான். நீ ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது கண்டிப்பா நம்ம ஊர்ல கிரவுண்ட் இருக்கு. நம்ம வீட்டு பத்தத்தை அடமான வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். சொலையா 3 லட்சத்தோட வா. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம்டா. சமமா இருக்கீங்க. விட்டார்கள். மேலும் ஒரு புள்ளிகளை எந்த அணி பெறுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள். எப்படியோ ஒன்று நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு, நம்ம ஊருக்கு கிரவுண்டு கிடைச்சிருச்சுன்னு. எல்லாம் இருக்கட்டும், வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும். வாங்கடா. நீங்க மெதுவா வந்துட்டுங்க, நான் போய் கார்காரனை கூப்பிட்டு வரேன். நிறுத்து வண்டி நிறுத்துறா. என்ன பாச்சு? யார் அடிச்சது? இல்லைங்க, யாரும் அடிச்சு. ரொம்ப அடியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அணி எடுத்து நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய் என்னடா இப்படி அடிச்சிருக்கானுங்க? டேய் என்னடா ஆச்சு உனக்கு?
நாம தாண்டா அவனை போட சொன்னோம். நீ என்னடா நல்லா விசாரிச்சுட்டு இருக்க? என்னடா? இல்லடா, மேட்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் தங்கச்சியும் தரணி லவ் பண்றான்னு. ஆனா என் தங்கச்சி எனக்காக மறைச்சிட்டான். உனக்கே தெரியும்ல என் தங்கச்சி மேல நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு. அவளோட சந்தோஷம் தான்டா எனக்கு முக்கியம். இனிமே எல்லாத்தையும் விட்டுலாம்டா. நீ சொல்றதும் சரிதான்டா. உனக்கே தெரியும், அன்னைக்கு கூட என் உயிரை இவனுக்கு தான் காப்பாத்தினானுங்க. அந்த ஊருக்காரங்க எப்படியோ போகட்டும், ஆனா இந்த பசங்க ரொம்ப நல்ல பசங்கடா. உன் தங்கச்சி ஆசைப்படியே அவனுக்கு கட்டி வச்சிடறா. குட்ரா, இந்தாங்க சார் 3 லட்சம் ரூபா. தம்பி சூப்பர்ரா. விளையாட்டு பசங்க எங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா வாக்கு தவறாம எடுத்து வந்து கொடுத்தீங்க பாத்தியா, பெருமையா இருக்குடா. நல்ல நாளா சொல்லு, நானே ரிஜிஸ்டர் பண்ணி தரேன். சரியா? நன்றி சார். வாங்க. ஆச்சரியமா இருக்கு. கிரிக்கெட் விளையாட கிரவுண்ட் வேணும் தானே போராடி இந்த இடத்த வாங்கினீங்க. இப்ப என்னடானா கபடி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே, காசுக்காக தானே உங்க கூட கபடி விளையாட வந்தோம். கபடி விளையாட வந்ததுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு தெரிஞ்சது கபடி எவ்வளவு பெரிய வீரமான விளையாட்டுன்னு. உலகத்துல இருக்கிற எத்தனையோ கோடி பேர் கிரிக்கெட் விளையாடுறத தான் பெருமையாவும் கௌரவமாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் நாங்களும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே கபடியை விளையாடுறது தானே ஒரு உண்மையான தமிழனுக்கு அடையாளம். ஆமாண்ணே, ஒவ்வொருத்தனும் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். ஏன் உலக பணக்கார பட்டியல கூட இருக்கான். ஆனா கபடி விளையாடுற ஒவ்வொருத்தரும் ₹1,00,000 கூட கிடைக்காம நம்ம நாடு ஜெயிக்கணுங்கிற லட்சியத்துக்காக மட்டும்தான் விளையாடுறான். உங்களை மாதிரியே எல்லாரும் இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்ம நாட்டுல கபடி தலை நிமிர்ந்து நிக்கும்டா. இனிமே நீங்க எந்த ஒரு கபடி விளையாட கூப்பிட்டாலும் நாங்க விளையாட தயாரா இருக்கோம். அப்படியா? பக்கத்து ஊர்ல கபடி மேட்ச் நடக்குது, விளையாட போலாமா? ஜெயிப்பீங்களா? வாங்கடா வாங்கடா. ஜெயிக்க போற கூட்டம் இது, கலக்க போற ஆட்டம். இனி கண்ணுல இல்ல தூக்கம். இது லட்சிய வெள்ளோ நோக்கம். உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. உணராமல் எதுவும் நடக்காது. நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். பாலி வந்த எங்கள் கோட்டம், வைராக்கியம் எங்கள் நோக்கம். சுறாமீன போல நீயும் எப்பொழுதும் நீ வாழ்ந்து ஜெயிக்க போற. இது ஜெயிக்க போற கூட்டம். இது கலக்க போற ஆட்டம். இனி கண்ணுல இல்ல தூக்கம். இது லட்சிய வெள்ளோ நோக்கம். உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. உணராமல் எதுவும்